Hi, hello and வணக்கம் பசங்களா. வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். அண்ட் நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி மார்னிங்கோ ஹாப்பி ஈவினிங்கோ ஸோ வாட் எவர் டைம் இட் மேபி. ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப. ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒன் ஷார்ட் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட வீரன் கிளாஸ் 9th பசங்களுக்காக நம்ம பிசிக்ஸ்ல we are going to learn the chapter light. என்னது, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம லைட் சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஸோ பசங்களா, நீங்க என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வந்து லைட்டை பத்தி தான் படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு குட்டி மோட்டிவேஷனோட நம்ம சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் நம்ம வந்து படிக்க முடியுமா, நம்மளால நம்ம வந்து இவ்வளோ சாப்டர் இருக்கே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம்க்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, யூ டோன்ட் நீட் அ பெர்ஃபெக்ட் பிளான், யூ ஜஸ்ட் நீட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறது தான் எப்பயுமே வந்து கஷ்டம். ஈவன் இந்த ரெக்கார்டிங் நான் வந்து மார்னிங் வந்து எடுக்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்றேன். நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம், நாளைக்கு வந்து காலையில வந்து சீக்கிரமா போய் ரெக்கார்டிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து என்னது, காலையில வந்து எழுந்திருக்கிறதுன்றது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சேம் திங், ஈவன் ஐ எம் ஆல்சோ ஹியூமன் இல்லையா? காலையில எழுந்திருக்கிறது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் எழுந்துட்டோம் அப்படின்னா, அந்த அலாரம்லாம் ஸ்னூஸ் பண்ணாம ஒன்ஸ் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான். அந்த அலாரம் ஸ்னூஸ் பண்ணாம ஏஞ்சிட்டா போதும், நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து உன்னோட பாடி வந்து ரெடி ஆயிடும், உன்னோட மைண்டும் ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஜஸ்ட் நீட் அ பர்ஃபெக்ட் பிளான், யூ ஜஸ்ட் நீட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதே மாதிரி தான் சொல்றேன், படிக்கிறப்பயுமே வந்து படிக்கணுமே, ஒரு 3 hours படிக்கணுமே அப்படின்லாம் வந்து யோசிக்கிறப்ப பயங்கரமா வந்து யூ வில் ஃபீல் வெரி வெரி ஹார்ட். ஸோ நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து ஓகே நான் 3 மணி நேரம்லாம் படிப்பேனான்னு தெரியல, அட்லீஸ்ட் நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் த லேர்னிங் ப்ராசஸ். சும்மா படிக்க ஆரம்பி. அதுக்கப்புறம் உனக்கு வந்து தானாவே வந்து யூ வில் கெட் தட் ஃப்ளோ. சரியா? அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு நீ வந்துட்டானா நீயே படிக்க ஆரம்பிச்சிருவ. அண்ட் டிஃபிகல்ட் டசன்ட் மீன் இம்பாசிபிள். ஓகே, இந்த விஷயம் கஷ்டம் அப்படின்னு நீ நினைச்சு அது வந்து இம்பாசிபிள் நீ வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா வந்து தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். சரியா? ஸோ பசங்களா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல யூ கெட் ஆல் த அப்டேட்ஸ் ரிகார்டிங் அவர் உங்களோட எக்ஸாம்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபார்முலா ஷீட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் சேனல். அண்ட் அதே மாதிரி நம்மளோட பிசிக்ஸ் வாலா ஆப்ல வீரன் நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க வீரன் பேட்ச்னு ஒன்று வரும். அதுல பசங்களா ப்ளீஸ் என்ரோல் இட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ₹1 கூட கிடையாது. எதுக்கு மேம் நான் இதுல என்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பசங்களா யூடியூப்ல நீ வீடியோஸ் பார்க்குற ஓகே, பட் சில நேரத்துல வந்து யூ கெட் டிஸ்ட்ராக்டட் இல்லையா? யூடியூப்ல பார்த்து நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் ஆட் வரும், சில நேரத்தில் கீழே ஒரு சஜஷன் ஒரு வீடியோ வரும், அது டக்குன்னு போயிடுவோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் பார்க்கணும் அண்ட் இந்த செஷனோட PDF வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நம்ம வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நம்மளோட செஷனோட PDF அண்ட் உங்களுக்கு இந்த யூனிட்டோட DPP டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உனக்கு வந்து நம்மளோட பிசிக்ஸ் வாலா ஆப்ல வந்து வந்துரும். ஸோ பசங்களா ப்ளீஸ் என்ரோல், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஸோ எஸ் பசங்களா, நம்ம இந்த சாப்டர்ல லைட் சாப்டர்ல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம we are going to learn about reflection of light. reflection of lightனா என்ன, அண்ட் அதே மாதிரி ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, கர்வ்டு மிரர்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் அதே மாதிரி கான்கேவ் மிரர்னா என்ன, கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, ஸ்பீட் ஆஃப் லைட்னா என்ன, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஓகே, ஸோ லைட்னா என்ன, ஒளி இல்லையா? ஸோ லைட்னா என்ன, ஒளி. ஸோ வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியுறேன், நம்ம வீடியோவில் தெரியுறேன் அப்படின்னா பிகாஸ் இங்கே அவ்வளோ லைட் இருக்கு, இங்கேயுமே லைட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எடுத்து காமிக்க முடியாது, பட் யூ ஹாவ் அ லைட் ஹியர் இல்லையா? இங்கே ஒரு லைட் அடிக்குது, எனக்கு இங்கே ஒரு லைட் அடிக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ லைட்டிங் இருந்தால் தான் நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து தெரியுறேன். அண்ட் அதனால தான் உனக்கு வீடியோ வந்து கிளியராக இருக்குது. ஸோ இங்கே மட்டும் இல்லை, உனக்கு இப்போ மார்னிங் சன்லைட் தெரியும், ஈவினிங்கில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லைட்ஸ் இல்லையா? ஸோ லைட் இல்லாமல் த ஹோல் எர்த் யோசிச்சு பாருங்க, உங்களோட அட்மாஸ்பியரே உங்களோட சரௌண்டிங்ஸே ரொம்பவே வந்து இருட்டாக இருக்கும் இல்லையா? ஓரளவுக்கு
சில பேருக்கு டார்க் பிடிக்கும், பட் டார்க்லயே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். சுத்தமா வந்து நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ லைட் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ லைட்னா என்னடா பசங்களா? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. என்னது? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி which travels as electromagnetic waves. ஸோ லைட் அப்படின்றது பார்த்தோன்னா அதுவுமே ஒரு விதமான எனர்ஜி. அண்ட் அது எப்படி டிராவல் ஆகும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா வந்து உனக்கு வந்து டிராவல் ஆகும். ஓகே, ஸோ the branch of physics that deals with the properties and applications of light, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அதுல நம்ம வந்து இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், லைட்டோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்டிக்ஸை பத்தி படிக்கிறப்ப தான் ஈவன் என்னோட கண்ணாடி இருக்கு பாத்தியா? ஓகே, இந்த கண்ணாடியில பார்த்தோன்னா இப்போ நான் ஏன் கண்ணாடி போடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் தூரத்தில் இருக்கிறது வந்து எனக்கு சில லெட்டர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் நான் போடுறதுனால என்னது எனக்கு தூரத்தில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. அப்படி என்ன மேம் இதில் இருக்கு? ஸோ இதை தான் நம்ம லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மிரர்ஸ், நீ டெய்லியும் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு வரேன்னா கண்டிப்பா கண்ணாடி பார்த்துட்டு தான் வருவேன் இல்லையா? ஸோ கண்ணாடியுமே கண்ணாடியில உன்னோட முகம் எப்படி தெரியுது, எப்படி நீ வந்து பாக்குற, அது எப்படி உன்னோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் பத்தி நம்ம படிக்கிறது தான் we call this branches optics physicsல. so it is a very very interesting subject அப்படின்னு நம்ம சொல்லலாம். so in our day to day life we use number of optical instruments. நம்மளோட day to day lifeல நம்ம நிறைய optical instruments யூஸ் பண்றோம். even this is an optical instrument இல்லையா? அதே மாதிரி microscopes. okay, microscopes are inevitable in science laboratories. நீங்க இன்னும் லெபார்டரிலாம் போனீங்கன்னா தெரியும், அங்க மைக்ரோஸ்கோப்லாம் வச்சிருப்பாங்க. மைக்ரோஸ்கோப் வச்சுதான் இந்த இலையில இருக்கிற செல்லுல என்ன இருக்கு, உள்ள செல் என்னென்ன ஆர்கனைஸ் இருக்கு, பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கு, அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபங்கைக்குள்ள வைரஸ்க்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா அது உன்னால வந்து நேரா வந்து பார்க்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி உன்னால பார்க்க முடியாது, பிகாஸ் அது ரொம்ப 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 குட்டி மைக்ரோஸ்கோபிக் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு we have some special instrument called as மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்லாம் லேப்ல இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்துச்சு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரியாம இருந்தா நம்மளால வேக்சின் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஸோ மைக்ரோஸ்கோப்லாம் லேப்ல இல்லைன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெலஸ்கோப் அதே மாதிரி நம்ம தூரத்துல இப்ப சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, லைக் சூரியன் அந்த டைம்ல வந்து நீங்க டெலஸ்கோப் மூலமா பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஏதாச்சும் ஜூபிட்டர், ஏதாச்சும் பிளானட்ஸ், தூரத்தில் இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்க்கணும்னா we have some instrument called as telescope, binoculars, கேமரா. இப்பெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் வந்து கேமரா தான். நம்ம ஃபோனை இப்போ வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, இது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்பயும் பார்க்குறாங்க. ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஃபோன் வாங்குறப்ப பார்ப்போம். அதே மாதிரி மெயினாக அதுவும் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமரா எப்படி இருக்குப்பா, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு, இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே பார்ப்போம். பிகாஸ் கேமரா தான் இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ டே டு டே லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்போ நான் வந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே அது ஒரு கேமரால தான் ரெக்கார்ட் ஆகுது. அந்த கேமரால இருக்கிற ரெக்கார்டான வீடியோவை தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ கேமரான்றது நம்ம டே டு டே லைஃப்ல அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ மெனி ஆஃப் யூ லைக் கேமரா, செல்ஃபீஸ், குரூப் ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்றது கேமரா தான். பிகாஸ் தட் இஸ் சேவிங் அவர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம டே டு டே லைஃப்ல பிசிக்ஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரிய வருது இல்லையா? அதே மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ். ஓகே, சினிமா தியேட்டர்லாம் ஈவன் அங்க இருந்து உனக்கு வந்து இப்பெல்லாம் சில தியேட்டர்ஸ்ல இல்ல, டிஜிட்டல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ப்ரொஜெக்டர் மூலமா தான் உனக்கு ஸ்கூல்லலாம் கிளாஸ் கூட எடுப்பாங்க. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லாம் இதெல்லாம் வந்து பயங்கரமா யூஸ் ஆகுது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்க கேமராலயும் ஃபோன் இருக்கு, அண்ட் அதே உன் ஃபோன்லயும் கேமரா இருக்கு. தனியாவே கேமராலாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 40,000 lakhs கணக்கில் கூட விற்குது சரியா? அந்த அளவுக்கு கேமரா பிகேம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதே ஃபோட்டோகிராஃபில இருக்காங்க, அவங்க வீடியோகிராஃபில இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷனே அதுதான் அப்படின்னா அவங்களாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாலாம் வந்து கேமராலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கையில கூட கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ்
ஏன்னா கீழே போட்டுருவோம். நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்க, நம்ம கையில கொடுத்து நம்ம வந்து அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. they protected that safely. ஓகே, ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னதான் மேம் படிக்க போறோம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோன்னா we will learn about spherical mirrors. ஓகே, ஸோ நம்ம மிரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டு விதமா இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, நம்ம ஒளியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இந்த கான்செப்ட்லாம் படிச்சுட்டு அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், என்னது ஒளி எதிரொலிப்பு, என்னது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா என்னது மேம், லைட் ஃபாலிங் ஆன் எனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் சச் as mirror is reflected. என்னது லைட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டார்ச் லைட் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேயா, ஓகே, ஸோ லெட் மீ அஸ்யூம் இங்கே மிரர் எதுவும் இல்லை, பட் எனி பாலிஷ்டு சர்ஃபேஸில் நான் வந்து இப்போ வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகே, இது வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸ் கிடையாது என் கை. ஸோ நான் இங்கே வந்து இப்படி வச்சேன்னா இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இங்கே லைட் அடிக்கிறப்ப வெறும் என் கையில தான் லைட் தெரியுது, பட் ரிஃப்ளெக்ஷன் இதே ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் நான் அடிக்கிறப்ப என்ன ஆகும், இங்க இருந்து லைட் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ லைட் ஃபாலிங் ஆன் எனி பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஸோ இங்கே இதான் ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்னா லைட் வந்து இங்கே ஃபால் ஆகுது. ஸோ திஸ் லைட் வில் கெட் ரிஃப்ளெக்டட், அந்த ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பட்டு அதே லைட்டு இப்படி இந்த டைரக்ஷன்ல வந்து டிராவல் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ திஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஆன் பாலிஷ்டு சர்ஃபேஸ் follows certain laws and you have studied in your lower classes. ஓகே, ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ இந்த மிரர்ல வந்து ஒரு லைட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு சில லாஸ்லாம் இருக்கு, அதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி let us assume consider a plane mirror mm dash. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிளெயின் மிரர், என்னது mm டேஷ்னு ஒரு பிளெயின் மிரர் இருக்கு. ஓகே, ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் இஸ் என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா இட் இஸ் ஒபேக். ஓகே, ஒரு சைடு வந்து கண்ணாடி இல்ல, இன்னொரு சைடு மட்டும்தான் என்னது பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கு. சரியா, mm dash. ஓகே, ஸோ இப்போ let AO be the light ray incident on the plane mirror. இப்போ இந்த AO, ஓகே, ஸோ ஒரு லைட் ரே வந்து எனக்கு இங்க ஃபால் ஆகுது. ஓகே, இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல ஒரு ஆங்கிள் ஃபால் ஆகுது. the ray AO is called as incident ray. ஓகே, ஸோ இந்த ரே வந்து இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல படுது பாத்தியா, இதுதான் I call it as incident ray. இதுதான் நான் என்ன சொல்லுவேன், I call it as incident ray. சரியா, ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட மிரர்ல வந்து படுது. ஸோ I call this as incident ray. So the plane mirror reflects the incident ray along OB. ஸோ இந்த plane mirror இந்த incident ray அந்த plane mirror மேல பட்டோன்னே இது என்ன பண்ணுது, இது வந்து அந்த ரேவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது as OB. ஓகே, ஸோ இந்த OB இந்த ரேவை தான் I call it as reflected ray. இதுதான் நான் என்ன சொல்லுவேன், I call this as reflected ray. ஸோ இந்த மிரர்ல படுற ரேவை வந்து I call this as incident ray AO, and பட்டோன்னே அந்த மிரர் வந்து என்ன பண்ணுது, இந்த ரேவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, and I call this as reflected ray OB. சரியா, ஸோ draw a line O1 at O perpendicular to mm dash. இப்போ நான் வந்து இங்க AO இந்த பாயிண்ட்ல வந்து பட்டுட்டு அங்க இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க I am drawing a straight line. ஓகே, drawing a straight line. இது வந்து perpendicular to mm dash. perpendicularனா என்ன, இந்த லைன் வந்து இந்த mm dashக்கு வந்து 90 டிகிரில இருக்கிற மாதிரி I am drawing this line. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், I call this line as normal. ஓகே, I call this line as normal. இது வந்து உனக்கு வந்து எந்த ஒரு லைட் ரேலாம் கிடையாது, ஜஸ்ட் இங்க வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நம்ம வந்து ஒரு இமேஜினரி லைன் வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகே, ஸோ இது என்னது, இதுதான் we call it as normal. சரியா, so the angle made by the incident ray with the normal is called angle of incidence. ஸோ இங்க பார்த்தனா இப்போ இன்சிடென்ட் ரே இங்க படுது, இந்த பாயிண்ட்ல பட்டோன்னே அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இங்க நான் ஒரு நார்மல் வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த நார்மல் ரேக்கும், நார்மல் ரே கிடையாது, இந்த நார்மல் லைனுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிளை தான் I call this as angle of incidence. சரியா, இதுதான் நான் சொல்லுவேன் angle of incidence சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிளை I call this as angle of reflection.
சரியா? so angle of incidence வந்து the angle between incident ray and normal, and angle of reflection is the angle between normal and reflected ray. okay, so இது ரெண்டும் புரிஞ்சுச்சா? I hope so it is clear. so the reflected ray OB makes an angle, and with the normal, this is called as angle of reflection. so from the figure you can observe that angle of incidence is equal to angle of reflection. very very important. இப்போ நீ வந்து மெஷர் பண்ணி பார்த்தனா இந்த angle of incidence-உம் suppose it is 30 degree அப்படின்னு பார்த்தனா ப்ரொட்ராக்டர் வச்சு நீ வந்து என்ன பண்ணலாம், நீ வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ angle of incidence 30 degree-னா அதே மாதிரி angle of reflection நீ வந்து மெஷர் பண்றப்ப you can see அதுவுமே 30 degree தான் இருக்கும். so இதுல இருந்து என்ன தெரியுது, angle of incidence is equal to angle of reflection தெரியுது. this is the first point. and அதே மாதிரி the incident ray, என்னது, the incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. okay, all lie in the same plane. என்ன சொல்றாங்க next? so இந்த incident ray, இந்த reflected ray, இந்த normal, இது எல்லாமே ஒரே planeல தான் இருக்கு இல்லையா? ஒரே planeல தான் இருக்கு. okay, இந்த like இப்படி எதுவும் normal வந்து இந்த planeல எதுவும் இல்ல இல்லையா? so எல்லாமே it all lying on the same plane. okay, so இதுதான் உன்னோட second law of reflection. so first law of reflection என்ன? angle of incidence is equal to angle of reflection. second law of reflection என்ன? the incident ray, the reflected ray and the normal all lie on the same plane. so இதுதான் என்ன சொல்லுவோம், we call these two laws as என்னது, laws of reflection. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call these as laws of reflection. சரியா? இத பத்தி நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, you already know this. okay, so இப்படி தான் வந்து ஒரு பிளேன் மிரர்ல ஒரு ரே வந்து படுறப்ப அது எப்படி எந்த ஆங்கிள் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அண்ட் இந்த ரேஸ், இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே, இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கும் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது ரெண்டுமே தான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் is equal to angle of reflection, and in the incident ray, normal, அப்புறம் இந்த reflected ray எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. சரியா? and அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா the most common usage of mirror. ஓகே, இந்த மிரர் வந்து மேக்ஸிமம் நம்ம படிப்போம். இந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தோன்னா மேலே வந்து உனக்கு ஆம்புலன்ஸ் கரெக்டாக எழுதியிருப்பாங்க, ஆனால் கீழே வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி இன்வெர்ட்டடாக எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, உன்னோட சைடு மிரரில் பின்னாடி இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரியுது. ஸோ அந்த ஆம்புலன்ஸோட பிக்சர் தெரியுமா? ஸோ அதில் வந்து உன்னோட மிரரில் நீ பார்க்குறப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து எக்ஸாக்டாக கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு யூ கேன் ஈஸிலி ரீட். இதுவே இந்த லெட்டர், இந்த வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். ஓகே, ஸோ அதனால தான் மிரர் வழியாக பார்க்குறப்ப, யாராச்சும் பார்க்குறப்ப பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு தெரியறதுக்காக தான் தே யூஸ் மிரர். ஓகே, தே யூஸ் சைடு மிரர். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். சரியா? யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் இன்வர்ஷன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் வாட் இஸ் லேட்ரல் இன்வர்ஷன்? என்ன உல்டா அந்த மாதிரி அர்த்தம். பட் வாட் டு யூ மீன் பை லேட்ரல் இன்வர்ஷன்? வெரி இம்பார்ட்டன்ட். என்னது லேட்ரல் இன்வர்ஷன்னா என்ன? லேட்ரல் அப்படின்னா சைடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லேட்ரல் இன்வர்ஷன் மீன் சைடு வைஸ் இன்வர்ஷன். ஸோ நம்மளோட பிளேன் மிரர்ல we can see this. அதாவது நீ லெஃப்ட் ஹேண்டை தூக்குனா மிரர்ல வந்து எக்ஸாக்டா உன்னோட பாடி தான், உன்னோட ஸ்ட்ரக்சர் தான், உன்னோட ஷேப் தான். பட் ஆனால் நீ லெஃப்ட் ஹேண்டை தூக்குனா அந்த மிரர்ல வந்து நீ ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி காமிக்கும். நீ ரைட் ஹேண்டை தூக்குனா அந்த மிரர்ல நீ வந்து உன்னோட லெஃப்ட் ஹேண்டை தூக்குற மாதிரி காமிக்கும் இல்லையா? இந்த இன்வர்ஷன் இங்க வந்து உல்டாவா காமிக்குது. ஸோ பட் ஆனால் சைடு இன்வர்ஷன் இல்லையா? ஸோ நீ லெஃப்ட் காமிச்சனா அங்கே ரைட் மாதிரி காமிக்குது, நீ ரைட்டு காமிச்சனா அங்கே லெஃப்ட் மாதிரி காமிக்குது. ஸோ திஸ் இன்வர்ஷன் இஸ் கால்ட் அஸ் லேட்ரல் இன்வர்ஷன். ஓகே, ஸோ மிரர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட பிளெயின் மிரர்ல உனக்கு லேட்ரல் இன்வெர்டட் இமேஜ் தான் உனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இட் இஸ் apparent inversion of left and right that occurs in a plane mirror. ஓகே, ஸோ இது பிளெயின் மிரர்ல தான் you can see it. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளோட ஆம்புலன்ஸ் எழுதுனது வந்து நம்ம இங்கே என்னது இங்க இன்வெர்ட்டடா லேட்ரலி இன்வெர்ட்டட் மிரர்ல எப்படி தெரியுமோ நம்ம அப்படி எழுதுனா உனக்கு ரியலா ஒரு வேர்டை நீ எப்படி எழுதுனா அந்த வேர்டு வந்து உனக்கு வந்து மிரர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றது, we think that is the application of knowledge. okay, so why do plane mirrors reverse left and right but they do not reverse up and down? ஸோ நீ யோசிக்கலாம்,
ஏன் வந்து நம்மளோட பிளெயின் மிரர்ஸ் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டா காமிக்குது, ரைட் லெஃப்டா காமிக்குது, ஆனா அப்ப டவுனா காமிக்கல, டவுன் அப்பா காமிக்கல. இந்த மாதிரி நீங்க ஏன் யோசிக்கல அப்படி, ஏன் காமிக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா நின்றா அது ஸ்ட்ரெயிட்டா தான் காமிக்குது, அது ஒன்றும் என்ன வந்து தலைக்கீழா காமிக்கலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஒன்லி லேட்ரல் இன்வர்ஷன் இஸ் பாசிபிள். இந்த அப் அண்ட் டவுன் வந்து உல்டாவாலாம் மாற மாட்டேங்குது அப்படின்னு வந்து யோசிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் சர்ப்ரைசிங். மிரர்ஸ் டு நாட் ஆக்சுவலி ரிவர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் தே டு நாட் ரிவர்ஸ் அப் அண்ட் டவுன் ஆல்சோ. ஓகே, ஸோ என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா மிரர்ஸ் வந்து ஒன்றும் இன்னும் ஒரு ரைட்டை வந்து லெஃப்ட் ஆக்கல, லெஃப்டெல்லாம் ரைட் ஆக்கல, அது அப்படியே தான் காமிக்குது அப்படின்றாங்க. புரியலையே மேம். ஓகே, what actually mirrors do is reverse inside out. Okay, so பாத்தனா look at the image below and observe the arrows which indicate the light ray from the object falling on the mirror. சரியா? ஓகே, ஸோ லைட் ரே வந்து உனக்கு அந்த மிரர்ல வந்து ஃபால் ஆகுது. லைட் ரே வந்து உனக்கு மிரர்ல ஃபார்ம் ஆகுது, பிளெயின் மிரர்ல ஃபார்ம் ஆகுது. So the arrow from the object's head is directed towards the top of the mirror and the arrow from the feet is directed towards the bottom. இல்லையா? ஸோ இங்க பார்த்தனா நம்மளோட ஹெட் வந்து it is directed towards here and feet வந்து it is directed towards here. இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து உனக்கு ரேஸ் வந்து போகுது. So the arrow from the object's head is directed towards the top of the mirror. Now இங்க இருந்து அந்த ரேஸ் வந்து மிரரோட டாப்ல போகுது அண்ட் உன்னோட பாட்டம் பார்ட்ல இருந்து அந்த ரேஸ் வந்து பாட்டம் பார்ட் ஆஃப் த மிரருக்கு போகுது இல்லையா? So the arrow from left hand goes to the left side of the mirror. என்னது? நல்லா பாரு. இப்ப arrow from the left hand. இப்ப இந்த பையன் இங்க நிக்கிறான், இவனோட left hand எது? இதான் அவனோட left hand. அங்க இருந்து it is going towards the arrow from the left hand is going towards the left side of the mirror. சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரருக்கு போகுது அண்ட் அதே மாதிரி arrow from the right hand goes to the right side of the mirror. ஓகே, இங்க வந்து எதுவுமே வந்து உனக்கு ஸ்விட்ச் ஆகல. அதாவது நீ பார்த்தனா நம்ம ரைட்டா யூஸ் பண்றது அங்க லெஃப்டா காமிக்குது, அது வந்து இன்டென்ஷனலா லெஃப்டா காமிக்கணும் ரைட்டை அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் என்ன ஆகுது, டாப் ரே டாப் ஆஃப் த மிரருக்கு போகுது, பாட்டம் ரே பாட்டம் ஆஃப் த மிரருக்கு போகுது, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து உனக்கு லெஃப்ட் ஆஃப் த மிரருக்கு போகுது, ரைட் ஹேண்ட்ல இருந்து உனக்கு ரைட் ஹேண்ட் ஆஃப் த மிரருக்கு தான் போகுது. தேர் இஸ் நோ ஆக்சுவல் ஸ்விட்சிங். இட் இஸ் an optical illusion. Okay, it is an optical illusion. Thus the apparent lateral inversion we observe is not caused by the mirror but the result of our perception. So இங்க பார்த்தனா மிரர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, அது வந்து ஒன்றும் லெஃப்டை வந்து ரைட்டா வந்து காமிக்கல, ரைட்டை வந்து லெஃப்டா வந்து காமிக்கல, நம்மளோட பர்செப்ஷன் நம்ம பார்க்குற விதம் தான் வந்து அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக there is nothing பட் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும், நம்மளோட பர்செப்ஷன் டிஃபரெண்டா இருக்கிறதுனால சில ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். தட் வி கால் இட் as ஆப்டிக்கல் இல்யூஷன். சரிங்களா? ஸோ ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னா உனக்கு ஆக்சுவலாக வந்து எதுவுமே வந்து ரியலாக வந்து இல்லை, ரியாலிட்டியில் தெர் இஸ் வெரி கிளியர் கட் திங் இஸ் ஹேப்பனிங். பட் நம்ம பார்க்குற விதம் அப்போ ரியாலிட்டியை விட நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு
இமேஜ் வந்து விஆர் வந்து நம்மளோட பெர்செப்ஷன்ல டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ this is about lateral inversion. சரியா? ஸோ lateral inversion only plane mirrors will give. ஸோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் அண்ட் virtual image. ரியல் இமேஜ்னா என்ன, virtual இமேஜ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டா பசங்களா. ஸோ if the light rays coming from an object, என்னது, if the light rays coming from an object actually meet after reflection, the image formed will be a real image. நல்லா கவனிங்க, ஒரு ரியல் இமேஜ் அப்படின்னா இந்த லைட் ரேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வருது. ஓகே, அது வந்து அந்த லைட் ரேஸ் வந்து மீட் ஆகி ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் இஃப் தே மீட், என்னது, ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து மீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இங்க ஒரு லைட் ரே வருது, இங்க ஒரு லைட் ரே வருது. ஸோ இது இந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுவுமே மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் இங்க ஒரு லைட் ரே வருது, இது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது, அண்ட் இங்க ஒரு லைட் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது. ஸோ இந்த எல்லா லைட் ரேஸுமே அட் அ பாயிண்ட் இட் இஸ் கெட்டிங் மீட், அதாவது அது வந்து நல்லா மீட் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி இந்த லைட் ரேஸ் ஆஃப்டர் இன்சிடென்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தியா, ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் மீட் ஆச்சு அப்படின்னா we get a image called as real image. அந்த இமேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, we call that image as real image. ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆக்சுவல் இமேஜை விட இன்வெர்ட்டடா இருக்கும். ஓகே, லேட்ரலி இன்வெர்ட்டட் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் இன்வெர்ட்டட் பொசிஷன்ல இருக்கும். அதாவது இப்போ வாட்டர் பாட்டில், ஓகே, வாட்டர் பாட்டில் இப்படி இருக்குன்னா டைரக்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஷேப்ல இருக்குன்னா, பட் நம்மளுக்கு இதோட இமேஜ் எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டடா இருக்கும். இமேஜ் எப்படி இருக்கும், எனக்கு இன்வெர்ட்டடா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்வெர்ட்டட் இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ ரியல் இமேஜ் வந்து எப்பயுமே எப்படி இருக்குமா, இட் வில் பி இன்வெர்ட்டட் இமேஜ். ஸோ ரியல் இமேஜ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆன் அ ஸ்க்ரீன். ஸோ இந்த ரியல் இமேஜை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல வந்து, இங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல ஐ கேன் see the image of the object. ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ல என்னால் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து பார்க்க முடியும். ஸோ த ரியல் இமேஜ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆன் அ ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ ரியல் இமேஜ்னா என்ன, இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் ஜாயின் ஆகுறப்ப யூ கெட் அன் இமேஜ், அண்ட் அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட். சரியா? அது அப்படியே உல்டா பொசிஷன்ல இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வந்து நம்மளால வந்து பிடிக்க முடியும். ஸோ when the light rays coming from an object do not actually meet. ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் ரேஸ் வந்து இங்க மீட் ஆகல. ஓகே, ஆக்சுவலா அது வந்து மீட் ஆகல. நல்லா கவனிங்க, இப்போ லைட் ரேஸ் உனக்கு ஆக்சுவலா மீட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் இமேஜ்னு சொல்றோம். ஆனா when the light rays coming from an object do not actually meet but appear to meet when produced backwards, that image will be virtual image. என்னது? ஸோ இங்க பார்த்தனா நம்மளோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஓகே, இங்க நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து ரேஸ்லாம் வந்து வருது, ரேஸ்லாம் வந்து வந்தோடனே இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இந்த ரேஸ்லாம் வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்க பார்த்தோன்னா இன் ரியல் இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் வந்து அப்படியே வேற வேற டைரக்ஷன்ல போகுது. இந்த ரியல் ரிஃப்ளெக்டட் ரேஸ் எதுவுமே என்ன ஆகல, இது வந்து மீட் ஆகல. அப்ப எனக்கு இங்க ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகல அப்படின்னு தானே அர்த்தம். கரெக்ட். ஆனா நல்லா கவனிங்க, இது வந்து ஆக்சுவலா they are not meeting, in real they are not meeting, but they appear to meet in the opposite side of the mirror. ஓகே, இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் நீ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனா அது வந்து என்ன ஆகுது, இங்க ஆப்போசிட் சைட்ல வந்து இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் வந்து மீட் ஆகுற மாதிரி they appear. ஓகே, இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து இன் ரியல் அது வந்து என்ன ஆகல, அது வந்து மீட் ஆகல. ஸோ உனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகல. பட் நீ அதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தனா அது வந்து பேக் சைட் ஆஃப் த மிரர் அது என்ன ஆகுது, மீட் ஆகுற மாதிரி இட் சீம் டு அப்பியர். ஸோ அந்த இடத்துல you can see virtual image. ஸோ அங்க பார்த்தனா you will get a virtual image. மேம் அது எப்படி தெரியும், நீங்க பேக் சைட் ஆஃப் த மிரர்னு சொல்றீங்களே, பேக் சைட் ஆஃப் த மிரர்னு சொல்றீங்களே, அது எப்படி தெரியும்? இப்ப பார்த்தனா நீ கண்ணாடியில பிளேன் மிரர்லயே பார்த்தனா கண்ணாடியில உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது.
இல்லையா? உன்னோட இமேஜ் தெரியுது. பட் அந்த இமேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்க ஒரு ஸ்க்ரீன்ல அந்த இமேஜ் இருக்கா, ஒரு பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, நோ, இட் கான்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஸ்க்ரீன். அங்க அந்த மிரருக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அங்க யாரோ இருக்காங்களா ரியலா அப்படின்னா இல்ல. ஓகே, ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as virtual image. ஓகே, அங்க வந்து உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது பேக் சைட் ஆஃப் த மிரர். ஸோ நீ வந்து ஒரு பிளேன் மிரரை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த பிளேன் மிரர்ல நீ நிக்கிறப்ப பின்னாடி அங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனா அதை வந்து உன்னால பிடிக்க முடியுமா ஸ்கிரீன்ல? கிடையாது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்வோம், virtual image. ஓகே, ஸோ they appear to meet when produced backwards. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம், virtual image னு சொல்றோம். and this virtual image is always erect and cannot be caught on the screen. ஓகே, ஸோ இந்த virtual image வந்து எப்பயுமே இரக்டா இருக்கும். நான் இப்படி நின்னா என்னோட மிரர்லயுமே பிளேன் மிரர்ல அது இரக்டா தான் காமிக்குது, நான் வந்து உல்டாவா நிக்கிற மாதிரி காமிக்கல இல்லையா? ஸோ இந்த மாதிரி virtual image will be always erect. ஓகே, அண்ட் அதை வந்து நம்மளால ஸ்க்ரீன்ல வந்து பிடிக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியல் இமேஜ் அண்ட் virtual image. புரியுதா? ஸோ பசங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரியல் இமேஜ்க்கான டயக்ராம் அண்ட் virtual இமேஜ்க்கான டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீ வந்து ஒரு மிரர் முன்னாடி வந்து நில்ல. எல்லாருமே வந்து மிரர் செல்ஃபிலாம் எடுப்போம் ட்ரையல் ரூம்ல. ஸ்டாண்ட் பிஃபோர் த மிரர் இன் யோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர் த மிரர் ஃபிக்ஸ்ட் இன் அ ஸ்டீல் அல்மிரா. டு யூ see your whole body? ஓகே, நீ வந்து அந்த பீரோ முன்னாடியோ கபோர்ட் முன்னாடியோ இருக்கிற அந்த மிரர்ல வந்து நீ வந்து மிரர் செல்ஃபி எடுக்கிற, நீ இல்ல செல்ஃபி எடுக்கல, நீ வந்து சும்மா நிக்கிற, உன்னோட ஹோல் பாடியை உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தனா, டு see your entire body in a mirror, the mirror should be at least half of your height. Okay, so this is very important. உன்னோட ஹோல் பாடியும் நீ மிரர்ல பார்க்கணும்னா கண்டிப்பா அந்த மிரர் வந்து உன்னோட ஹைட்டோட அட்லீஸ்ட் half of the லென்த் வந்து இருக்கணும். அப்பதான் உன்னோட பாடி ஃபுல் இமேஜை நீ வந்து என்ன பார்க்கலாம், எதுல பார்க்கலாம், அந்த மிரர்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் த மிரர் should be always, it should be half of the length of your height. சரியா? This is very important. Next நம்ம பார்க்க போறது என்ன, we are going to see about curved mirrors. Curved mirrors னா என்ன? இவ்வளோ நேரம் நம்ம plain mirrors பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ curved mirrors னா என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம laws of reflection பத்தி பார்த்தாச்சு. So these laws are applicable to all types of reflecting surfaces including curved surfaces. ஸோ எல்லா மிரருமே உனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. சில சர்ஃபேசஸ்லாம் உனக்கு எப்படி இருக்கும், சில சர்ஃபேசஸ் உனக்கு கர்வ்டா இருக்கும். Okay, so we call these surfaces as curved surfaces. Okay, so in your earlier classes you have studied there are many types of curved mirrors such as spherical and parabolic mirrors. Okay, so நிறைய விதமான mirrors நீ வந்து படிச்சிருப்ப. curved mirrorsல என்னது spherical mirrors படிச்சிருப்ப and parabolic mirrorsலாம் பத்தி படிச்சிருப்ப. so the most commonly used type of curved mirror is spherical mirror. okay, so இந்த spherical mirror பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். so in curved mirrors பார்த்தனா spherical mirrorsல curved mirrorsல the reflecting surface can be considered to be a part of the surface of a sphere. okay, so இந்த spherical mirrorல இந்த curved mirrorல வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை வந்து நம்ம ஒரு ஸ்பியர்ல ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஸ்பியர்ல, திஸ் இஸ் ஒன் ஸ்பியர். இப்போ நீ பார்த்தனா இப்போ இஃப் ஐ கட் திஸ் ஸ்பியர் இன்டு ஹாஃப், ஓகே, ஐ கெட் அ பார்ட் ஹியர் அண்ட் ஐ கெட் அ பார்ட் ஹியர் இல்லையா? ஐ கெட் அ பார்ட் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஒரு பார்ட் எடுத்தனா இது ஒரு டைப் ஆஃப் கர்வ்டு மிரர், இந்த ஒரு பார்ட் எடுத்தனா இது ஒரு டைப் ஆஃப் கர்வ்டு மிரர். ஸோ கர்வ்டு மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இட் கேன் பி எய்தர் திஸ் சைட் ஆர் இட் கேன் பி திஸ் சைட். என்னது, அதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கலாம். ஓகே, மிரர்ல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சர்ஃபேஸுமே வந்து உனக்கு வந்து ரிஃப்ளெக்டிங்கா இருக்கக்கூடாது, ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ சில நேரத்துல கண்டிப்பா இந்த கர்வ்டு மிரர் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர் மாதிரி தான் இல்லையா? ஸோ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர் மாதிரி தான் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இட் கேன் பி எய்தர் அவுட்வர்ட்ஸ் ஆர் இட் கேன் பி இன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ சில மிரர்ல வந்து உனக்கு இந்த சைடு வந்து க்ளோஸ்டா இருக்கும், வெளியில வந்து உனக்கு வந்து மிரர் இருக்கும். சில மிரர்ல உனக்கு உள்ள வந்து க்ளோஸ்டா கம்ப்ளீட்டா ஒப்பேக்கா இருக்கும், வெளியில வந்து உனக்கு வந்து reflecting-ஆ இருக்கும். okay, so in some spherical mirrors the reflecting surface is curved inwards. okay, இங்க பார்த்தனா reflecting surface இந்த மிரர்ல பார்த்தனா உனக்கு வெளியில வந்து polished-ஆ இருக்கும், வெளியில வந்து closed-ஆ இருக்கும், உள்ள வந்து உனக்கு reflecting surface இருக்கும். இந்த மிரர்ல பார்த்தனா வெளியில வந்து உனக்கு வந்து
ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்ள வந்து பாலிஷ்டா இருக்கும் அதான் சொல்றாங்க ஓகே ஸோ தேர் ஆர் டூ டைப் ஆஃப் மிரர்ஸ் ஓகே தேர் ஆர் டூ டைப் ஆஃப் மிரர்ஸ் ஸோ இந்த மிரர் பார்த்தோன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரர்ல உனக்கு என்னது வெளியில வந்து கம்ப்ளீட்டா ஒபேக்கா இருக்கு வெளியில ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இல்ல உனக்கு உள்ளதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்னது உள்ள ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ ஓகே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ அந்த ஸ்பூனோட உள்பக்கம் வெளியில வந்து கம்ப்ளீட்டா ஒபேக்கா இருக்கு உள்பக்கம் தான் உனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு ஸோ லைட் ரேஸ்லாம் உள்பக்கத்துல வந்து பட்டா மட்டும் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த டைப் ஆஃப் மிரர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as concave mirrors அதை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as concave mirrors okay so in some other mirrors சில மிரர்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து வெளிப்புறமா இருக்கும் ஓகே அதே மாதிரி அதே ஸ்பூன்ல உனக்கு உள் சைடு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒபேக்கா இருக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கு ஆனா வெளி பக்கம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as கான்வெக்ஸ் மிரர் ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரர்ல அதே கர்வ்டு சர்ஃபேஸ் தான் ஆனா உள்பக்கம் வந்து உனக்கு ஒபேக்கா இருக்கு வெளிப்பக்கம் தான் உனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு வெளியில உனக்கு ரேஸ் பட்டாதான் அது என்ன ஆகுது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்வெக்ஸ் ஓகே ஸோ கான்கேவ் மிரர்ல உள் பக்கம் உனக்கு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு அண்ட் கான்வெக்ஸ்ல வெளிப்பக்கம் எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க ஸோ கான்கேவ் ஸோ கேவ் அப்படின்னா என்னது உள்ள கேவ்னா ஒரு மாதிரி கொகைக்கு உள்ளதான் போகும் இல்லையா ஸோ கான்கேவ்ல உள்ள அப்படி போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கான்கேவ்ல உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா கான்கேவ்ல எப்பயுமே உள்பக்கம் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் தான் கான்வெக்ஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஐ ஹோப் ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கான்கேவ் மிரர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகே டைரக்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் டுவர்ட்ஸ் சன் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்து கான்கேவ் மிரர் நான் என்ன சொன்னேன் உள்பக்கம் எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு ஓகே கான்கேவ் மிரர் வந்து எனக்கு எப்படி இருக்குமா எனக்கு உள் பக்கம் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல தான் எனக்கு அந்த உள் பக்கத்துல தான் எனக்கு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இதை வந்து சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டா நான் வந்து இந்த கான்கேவ் மிரரை வந்து வைக்கிறேன் direct the light reflected by the mirror into a sheet of paper ஸோ இந்த கான்கேவ் மிரரை நான் என்ன பண்றேன் இங்க ஒரு சன்லைட் இருக்கு இதான் கான்கேவ் மிரர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்ள இருக்கு ஸோ இந்த சன்லைட்லாம் என்ன ஆகுது சன்லைட்டை நோக்கி இந்த மிரர்லாம் நான் வைக்கிறேன் ஸோ சன்லைட்ல இருந்து நிறைய ரேஸ் வருது அந்த ரேஸ்ல என்ன ஆகுது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா direct the reflected ray by the mirror onto a sheet of paper held not very far from the mirror இந்த reflected ray எல்லாம் என்ன பண்றேன் இங்க ஒரு பேப்பரை வச்சு எல்லா reflected rayயுமே இந்த sheet of paperல வர மாதிரி நான் என்ன பண்றேன் I am placing it so move the sheet of paper back and forth gradually you will find a bright sharp spot of light on the paper okay so நீ வந்து ப்ராப்பரா இந்த பேப்பர் அட்ஜஸ்ட் பண்றப்ப you can see ஒரு bright spot வந்து you can see in the sheet of paper okay so position the mirror and paper at the same location for few moments okay so கொஞ்ச நேரம் இந்த மிரரையோ இந்த பேப்பரோட பொசிஷனையும் அப்படியே வந்து நீ வச்சுட்டே இருந்தனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தனா கொஞ்ச நேரத்துல அந்த பேப்பர் வந்து என்ன ஆயிடும் அந்த பேப்பர் வந்து burn ஆக ஆரம்பிச்சிடும் so why that is so யோசிச்சு பாருங்க okay so we saw that the parallel rays of sunlight could be focused at a point using a concave mirror அதாவது நம்ம இந்த மிரர் இந்த இங்க இருந்து சன்ரைஸ்லாம் வருது சன்லைட் வருது ஸோ திஸ் இஸ் கான்கேவ் மிரர் இது வந்து கான்கேவ் மிரர் ஸோ இங்க இருந்து நிறைய parallel ரேஸ்லாம் வந்து வருது அந்த parallel ரேஸ்லாம் என்ன ஆகுது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த parallel ரேஸ்லாம் வந்து இந்த கான்கேவ் மிரர்ல பட்டோன்னே அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இட் இஸ் கெட்டிங் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ now let us place a lighted candle and a white screen in front of the concave mirror ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஒரு lighted candle and a white screen in front of the concave mirror adjust the position of the screen move the screen front and back note the size of the image and its shape you can see a small and inverted image அதே மாதிரி ஒரு கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம் and இங்க வந்து ஒரு கான்கேவ் மிரர் நான் வச்சிடுறேன் ஓகே இங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கு ஓகே இங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கு ஸோ இந்த லைட்டை வந்து நான் வந்து மூவ் பண்றப்ப இந்த கேண்டிலை நான் மூவ் பண்றப்ப ஐ கேன் see the size of the image and the shape you can see small and inverted image okay ஸோ நான் வந்து
என்ன பண்றேன், இந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி எடுத்துட்டு போறேன், முன்னாடி எடுத்துட்டு போறேன். அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்றப்ப ஐ கேன் see என்னது the image of the candle in the screen. என்னது image of the candle in the screen. அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குமா, the image is small and inverted. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன மேம் சொல்ல வரீங்க, இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, slowly bring the candle closer to the mirror. What do you observe? ஓகே, இந்த கேண்டிலை நான் மிரர் கிட்ட எடுத்துட்டு வரேன். ஓகே, இதான் மிரரு, இங்க கேண்டில் இருக்கு. மிரரை நான் கிட்ட நான் வந்து எடுத்துட்டு வரேன். நல்லா வந்து நான் கிட்ட வந்து இந்த மிரரை வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, இங்க வந்து ஸ்க்ரீனா இருக்கு. மிரரை நான் அதாவது இந்த கேன்ல நல்லா மிரர் கிட்ட நான் எடுத்துட்டு போறேன். அப்ப நீ பார்த்தனா as you bring the object closer to the mirror the image becomes bigger. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த கேன்ல நான் மிரர் கிட்ட எடுத்துட்டு போக 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 அந்த என்னது இது வந்து ஆக்சுவலா என்னது, இது வந்து பிளெயின் மிரர். ஸோ திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மிரர் இந்த கேண்டில் நான் என்ன பண்றேன், இந்த கான்கேவ் மிரர் கிட்ட எடுத்துட்டு போக இந்த ஸ்க்ரீன்ல என்னோட கேண்டிலோட இமேஜ் எப்படி இருக்கான், நல்லா பெருசா இருக்கான். நல்லா பெருசா இருக்கான். ஸோ நான் இந்த மிரர் கிட்ட, கான்கேவ் மிரர் கிட்ட என்னோட கேண்டில் நான் வந்து கிட்ட எடுத்துட்டு போக அந்த குட்டியா இருக்கிற அந்த கேண்டில் வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து பெரிய இமேஜா வந்து எனக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ ஆஸ் யூ பிரிங் த ஆப்ஜெக்ட் க்ளோசர் டு த மிரர் த இமேஜ் பிகம்ஸ் பிக்கர். ஸோ ட்ரை டு லொகேட் த இமேஜ் வென் யூ பிரிங் த கேண்டில் வெரி க்ளோஸ் டு த மிரர். இப்போ நீ வந்து இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அப்போ இன்னுமே உனக்கு நல்லா வந்து புரியும். ஓகே, இன்னும் நான் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த மிரருக்கு ரொம்ப க்ளோஸா வந்து நான் எடுத்துட்டு போனேன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நீங்க பாருங்க. Are you able to see an image on the screen? Now look inside the mirror. What do you see? An erect magnified image of the candle is seen. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நான் வந்து வைக்கிறப்ப என்னாவது, இந்த கேண்டிலோட இமேஜ் எனக்கு ஸ்க்ரீன்ல பெருசா வந்து தெரியுது. பட் ஆனா ரொம்ப நான் க்ளோஸா நான் வந்து மிரர் கிட்ட வச்சுட்டேன், கான்கேவ் மிரர் கிட்ட என்னோட கேண்டிலை வச்சிட்டேன் அப்படின்னா நீ இந்த ஸ்க்ரீன்ல இமேஜை பார்க்கவே முடியாது. என்ன மேம் சொல்றீங்க, நான் கொஞ்சம் கிட்ட வைக்கிறப்பே அவ்வளோ பெருசா வந்து என்னோட இமேஜ் தெரியுது, கேண்டிலோட இமேஜ் ஸ்க்ரீன்ல தெரியுது. பட் நான் ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போயிட்டேன், அப்ப பார்த்தேன்னா எனக்கு ஸ்க்ரீன்ல வந்து அந்த கேண்டிலோட இமேஜே தெரியல. அப்ப எங்க போச்சு அப்படின்னு பார்த்தனா, இப்ப நீ பார்த்தனா அந்த கான்கேவ் மிரர்லயே உனக்கு நம்மளோட கேண்டிலோட இமேஜ் வந்து தெரியும். அண்ட் அதே மாதிரி நீ பார்த்தனா நம்மளோட இமேஜ் நீ ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்கிறப்ப, இது ஐ ஹாவ் டு சே இட், நிறைய பேர் வந்து நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ நான் இந்த மிரர் கிட்ட நான் வந்து இந்த கேண்டிலை வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீன்ல எனக்கு இந்த கேண்டிலோட இமேஜ் பெருசா தெரியுதுன்னு சொன்னல, அந்த இமேஜ் எனக்கு எரெக்டா இருக்குமா, வர்ச்சுவலா இருக்குமா? நான் இங்க எரெக்டான இமேஜ் தான் வச்சேன். ஆக்சுவலா வாட் இமேஜ் யூ கெட், சாரி எரெக்டா இன்வெர்ட்டடா, எரெக்டான இமேஜ் கிடைக்குமா இல்லைனா இன்வெர்ட்டடான இமேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தனா, ஐ கெட் இன்வெர்ட்டட் இமேஜ். எனக்கு இந்த கேண்டிலோட இமேஜ் வந்து இன்வெர்ட்டடா பெருசா தெரியும். அதுவே இன்னும் இந்த கேண்டிலை வந்து நான் ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போயிட்டேன், இன்னும் இந்த கேண்டிலை நான் ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு பார்த்தனா, அப்ப வந்து இந்த கேண்டிலோட இமேஜ் எனக்கு ஸ்க்ரீன்ல வராது. ரேதர் இந்த கேண்டிலோட இரக்ட் இமேஜ் வந்து எனக்கு அந்த மிரர்ல தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ வந்து மிரரை வைக்கிற, கேண்டில் இங்கே வைக்கிற, பின்னாடி ஸ்க்ரீன் வைக்கிற, கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் நீ மூவ் பண்ணி பார்க்குறப்ப உனக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அதோட சைஸும் வந்து வேரி ஆகுது. அதில் நீ உனக்கு அந்த ஸ்க்ரீனில் இமேஜ் வந்து யூ கேன் கெட் இட் ஆன் அ ஸ்க்ரீன். ஸோ தட் இஸ் அ ரியல் இமேஜ். அண்ட் இந்த இமேஜ் வந்து வர்ச்சுவல் இல்லை, ரியல் இமேஜ். அண்ட் இது வந்து உனக்கு இன்வெர்ட்டடாக இருக்குது. பட் இதுவே இந்த இமேஜை வந்து கொஞ்சம் நீ கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு, இந்த கேண்டில் நீ கொஞ்சம் வந்து அந்த மிரர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறப்ப இப்போ அந்த ரியல் இமேஜ் வந்து உனக்கு அந்த ஸ்க்ரீனில் நல்லா பெருசாகவே தெரியுது. பட் இன்னுமே அது இன்வெர்ட்டடாக தான் இருக்குது. இப்போ நீ இந்த கேண்டிலை அந்த மிரருக்கு ரொம்ப பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு இந்த ஸ்க்ரீனில் இமேஜ் எதுவும் வராது. ஸோ ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ரேதர் உனக்கு அந்த மிரர்ல பார்த்தோன்னா யூ குட் see the virtual image in an erect position. புரியுதா? ஸோ an erect magnified image of the candle is seen.
So in some positions of the object, an image is obtained on the screen. However, at some positions of the object, no image is obtained. It is clear that behavior of the concave mirror is much more complicated than plane mirror. So இப்போ பார்த்தனா plane mirror மாதிரி கிடையாது. ஸோ ஒவ்வொரு பொசிஷனில் நான் இந்த கேண்டில் வைக்கிறப்ப சில பொசிஷனில் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அண்ட் அது இன்வெர்ட்டடாக இருக்குது. சில பொசிஷனில் வைக்கிறப்ப லைக் இந்த மிரருக்கு ரொம்ப க்ளோஸில் இந்த கேண்டில் வைக்கிறப்ப எனக்கு ஸ்க்ரீனில் இமேஜே ஃபார்ம் ஆகலை, ராதர் எனக்கு அந்த மிரர்லேயே எனக்கு virtual image, magnified image வந்து காமிக்குது. ஸோ இந்த கேண்டிலோட இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை வச்சு எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல எனக்கு கிடைக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பிளெயின் மிரர்ல அப்படி கிடையாது. ஓகே, நீ கண்டிப்பாக வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் அண்ட் நீ எந்த ஆப்ஜெக்டோட சைஸ்ல தான் உனக்கு வந்து அந்த இமேஜோட சைஸும் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஆப்ஜெக்டோட சைஸ் என்னதான் வந்து ஒரு கான்ஸ்டண்டா இருந்தாலுமே நம்ம அந்த பொசிஷன், அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் அந்த மிரர்ல இருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றப்ப நம்மளோட இமேஜோட சைஸ் வந்து உனக்கு வந்து சில நேரத்துல பெருசாகுது, சில நேரத்துல வந்து சின்னதா இருக்கு, சில நேரத்துல உனக்கு ரியல் இமேஜே ஃபார்ம் ஆகல, வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். சரியா? ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல எப்படி இமேஜஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். However, with the use of geometrical technique, we can simplify and understand the behavior of the image form. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே மேம், எந்த பொசிஷன்ல எப்படி வச்சா எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஜியோமெட்ரிக்கல் டெக்னிக் வச்சு நம்ம ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் பிளேன் மிரர் வி யூஸ் ஒன்லி 2 rays to understand how to get full image of a person. இல்லையா? ஸோ நம்ம பிளேன் மிரர்ல எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்ம ரெண்டு ரே வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம வந்து பார்த்தோம். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we need to look at 4 specific rules. ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to understand some 4 rules. ஓகே, ஸோ அதை நம்ம இப்ப பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து எப்படி இந்த கர்வ்டு மிரர்ஸ்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றதுக்கு நம்ம சில ரூல்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ டு ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர் நம்ம சில ரூல்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் a ray passing through the center of curvature is reflected back along its own path. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இது என்ன டைப் ஆஃப் மிரர்டா பசங்களா? நல்லா யோசி. ஸோ வெளி பக்கம் வந்து உனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒபேக்கா இருக்கு, உள் பக்கம் தான் உனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் மிரர்? திஸ் இஸ் நத்திங் பட் கான்கேவ். ஏன்னா உள் பக்கம் எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்கேவ் மிரர். இது என்ன சொல்லுவோம்? கான்கேவ் மிரர். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்கேவ் மிரர்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த மிரர் பார்த்தோன்னா கண்டிப்பா இஃப் யூ எக்ஸ்டெண்டட், இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ ஸ்பியர் தானே, இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பியர் தானே. ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பியர்ல உனக்கு வந்து இந்த சென்டரை நம்ம என்ன சொல்றோம்? வி கால் அந்த ஸ்பியர்ல ஒரு சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் ஆஃப் ஸ்பியர் தான் இந்த ஒரு கான்கேவ் மிரரும், அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரரும் பார்ட் ஆஃப் ஸ்பியர். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மிரரோட இந்த சென்டர் தான் we call this as center of curvature. அண்ட் அதே மாதிரி இந்த மிரரோட சர்ஃபேஸ்ல இருக்கிற சென்டர் தான் we call it as pole. ஓகே, ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் நீ போலையும் வந்து நீ என்ன பண்ற? நீ வந்து கனெக்ட் பண்ற அப்படின்னா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் இமேஜினரி திங்ஸ். ஓகே, இது வந்து உனக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து இதை நம்ம ஜியோமெட்ரிக்கல் பர்பஸ்க்காக நம்ம இதை வந்து இமேஜினரியா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ தட் உனக்கு இமேஜோட பொசிஷன் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஒரு மிரர்ல அந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸோட சென்டர் தான் போல். ஓகே, it should be exactly near to the center of curvature. ஓகே, ஸோ இந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட் தான் we call it as focus. ஓகே, we call it as focus. ஓகே, ஸோ இதுதான் நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் இட்ஸ் பாத். ஓகே, ஸோ நீ ஒரு ரே வந்து எனக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல எனக்கு வந்து பாஸ் ஆகுது. என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல எனக்கு பாஸ் ஆகி எனக்கு இந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர்ல படுது அப்படின்னா, எனக்கு அந்த ரிஃப்ளெக்டட் ரே, இன்சிடென்ட் ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மூலமா பாஸ் ஆகி அந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர்ல படுது. அப்போ எனக்கு அந்த இன்சிடென்ட் ரே வந்து எப்படி வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தனா, ரிஃப்ளெக்டட் ரே will be along the same path of the incident ray. என்னது? reflected ray வந்து it will be reflected back along its own path. எந்த வழியா வந்து incident ray வந்துச்சோ அதே வழியாவே எனக்கு என்ன ஆகும்? என்னோட reflected rayவும் அப்படியே reflect ஆகும், அதே பாத்லயே travel ஆகும். புரியுதா? ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மூலமா எனக்கு ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதே பாத்ல என்னோட ரிஃப்ளெக்டட் ரேவும் என்ன ஆகுது? திரும்ப வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ஸோ எந்த ஒரு ரே நம்ம ட்ரா பண்றப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகி அது அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல வந்து படுதுன்னா அதே பாத்லயே வந்து என்ன ஆகும்? நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரே வந்து travel ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோன்னா, ray parallel to the principal axis passes through or appears to be coming from the principal focus after reflection. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபோக்கஸ் போல் இருக்கு பார்த்தியா, இந்த ஆக்சிஸ் இங்கே ஒரு லைன் நான் வந்து இமேஜினரி வரைகிறேன். ஸோ அந்த ஆக்சிஸ் தான் ஐ கால் இட் அஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுதான் நான் என்ன சொல்கிறேன்? நான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரே வந்து இது இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதும் கான்கேவ் மிரர், இதுவுமே கான்கேவ் மிரர் தான். ஸோ கான்கேவ் மிரரில் ஒரு ரே வந்து எனக்கு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து பாஸ் ஆகி இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் படுது அப்படின்னா இப்போ அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிஃப்ளெக்டட் ரே will pass through the focus. ஓகே, it will pass through the focus. என்னது? ஒரு ரே வந்து கான்கேவ் மிரர்ல parallel பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படுதுன்னா அந்த ரிஃப்ளெக்டட் ரே will pass through the focus in case of a concave mirror. இதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு பார்த்தனா, இதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு பார்த்தனா, கான்வெக்ஸ் மிரர்ல என்ன ஆகும்? கான்வெக்ஸ் மிரர்ல அவுட் சைடு இஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, உள்ள பாலிஷ்டு சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ அங்கே நீ பார்க்குறப்ப என்ன ஆகும்? ஸோ யூ ஹாவ் டு சேமி. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ரே வந்து பேரலாக பாஸ் ஆகுது அப்படின்னா, ஓகே, பேரலாக பாஸ் ஆகுது அப்படின்னா உனக்கு இந்த ஆப்போசிட் சைடில், ஓகே, ஸோ திஸ் ரிஃப்ளெக்டட் ரே வந்து இப்படி போயிடும். ஓகே, ஃபாலோயிங் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பட் ஆனால் திஸ் appears to get focused on the opposite side. ஓகே, இங்க இருக்கிற ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகி இங்க இருக்கிற ஃபோக்கஸ்ல இருந்து வர மாதிரி
you can see the reflected ray in case of a convex mirror. Concave mirrorல parallel பாஸ் ஆகுது, principal axisக்கு பாஸ் ஆகுது, அந்த reflected rayவே உனக்கு focusல அப்படியே வந்து பாஸ் ஆகிடும். பட் in case of a convex mirror உனக்கு வந்து incident ray இங்க வருது, அது reflected ray வந்து உனக்கு இப்படியே வந்து போயிடுது. பட் அந்த reflected ray வந்து உனக்கு it appears to come from the focus of that mirror on the opposite side. புரியுதா? So I think it is clear. Okay, so first rule வந்து center of curvatureல பாஸ் ஆச்சுன்னா அதே center of curvatureலயே அதே பாத்லயே நம்மளோட reflected rayவும் போயிடும். செகண்ட் ரூல் என்ன? உனக்கு வந்து நம்மளோட என்னது parallel principal axisக்கு parallel ஒரு ray வந்து படுது அப்படின்னா அந்த parallel ray வந்து it will pass through the focus. In case of a convex mirror, concave mirror, convex mirrorல ஃபோக்கஸ்ல இருந்து அந்த ரிஃப்ளெக்டட் ரே வர மாதிரி இட் அப்பியர்ஸ் அப்படின்னு வராங்க. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். என்னது? ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் டிராவல்ஸ் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ செகண்ட் ரூல் என்ன சொன்னேன்? எனக்கு இந்த parallel ஆக்சிஸ்க்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு ரே வந்து வருது, அது ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல பண்ணோடனே வந்தோடனே அது வந்து ஃபோக்கஸ் மூலமா பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். பட் இந்த தடவை என்ன ஆகுது? இந்த இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுறப்ப அந்த ரே வந்து ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் கம்ஸ் அவுட் parallel to the principal axis. ஓகே, ஸோ செகண்ட் ரூல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு ரே போய் இன்சிடென்ட் ஆகுது, அது வந்து ஃபோக்கஸ்ல ரிஃப்ளெக்டட் ஆயிடுது இல்லையா? பட் தேர்ட் ரூல்ல எனக்கு இன்சிடென்ட் ரேவே ஃபோக்கஸ்ல வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகுது, அப்போ என்னோட ரிஃப்ளெக்டட் ரே எப்படி வரும் பார்த்தனா இட் வில் கம் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுதான் உன்னோட தேர்ட் ரூல். ஓகே, ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தனா ரே இன்சிடென்ட் அட் த போல் ஆஃப் த மிரர். என்னது? ரே இன்சிடென்ட் அட் த போல் ஆஃப் த மிரர் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் along a path such that the angle of incidence is equal to the angle of reflection. Fourth rule என்ன? இப்போ என்னோட இன்சிடென்ட் ரே வந்து டைரக்டா போல்ல படுது, போல் ஆஃப் த மிரர்ல படுது. ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? எனக்கு எக்ஸாக்ட்டா ஃபாலோயிங் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு வந்து அந்த ரே வந்து இந்த சைடு வந்து பாஸ் ஆகிடும். Following the laws of reflection na angle of incidence will be equal to angle of reflection. அந்த law follow பண்ணி எந்த ஆங்கிள் அது வந்து போல் ஆஃப் த மிரர்ல படுதோ அதே ஆங்கிள் எனக்கு ரிஃப்ளெக்டட் ரே வந்து எனக்கு வந்து வந்துரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 ரூல்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த 4 ரூல்ஸ். இதை வச்சு தான் நம்ம எந்தெந்த பொசிஷன்ல ஆப்ஜெக்ட் வச்சோம்னா எந்தெந்த பொசிஷன்ல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ 4 ரூல்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாக்டா ஒவ்வொரு பொசிஷன்ல நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறப்ப எந்தெந்த மாதிரி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? அண்ட் எந்தெந்த மாதிரி இமேஜ், அதோட சைஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா பசங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்கேவ் மிரருக்கு குழி ஆடிக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கான்கேவ் மிரர்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வில் பி இன் த இன்சைட் ஆஃப் த மிரர் இல்லையா? ஸோ கேஸ் 1 என்னது? இப்போ கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து மிரர் வரைகிறப்ப கான்கேவ் மிரர் வரைஞ்சிக்கோ. கான்கேவ் மிரர் வரைஞ்சிக்கோ. வெளியில இந்த மாதிரி போட்டு அப்படின்னா அவுட் சைட் சர்ஃபேஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங், ஒன்லி இன்சைட் சர்ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்டிங்கா இருக்கு அப்படின்னு வந்து நீ வரைவ. நெக்ஸ்ட் போல் ஆஃப் த மிரரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ட்ரா அ பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுதான் வந்து நீ வந்து ஒவ்வொரு கேஸுக்குமே வந்து நீ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து இதை நீ வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ கேஸ் 1 பார்த்தனா வில் டேக் இட் வெரி சிம்பிளி. ஸோ கேஸ் 1ல when the object is far away, when the object is far away என்னது? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர தூரமா இருக்கு. ஓகே, இட் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கிறப்ப ரேஸ் எப்படி வரும் அண்ட் அந்த ரேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு இன்ஃபினிட்டியில் இருக்கு என்னோட ஆப்ஜெக்ட். அங்கேருந்து எனக்கு என்ன ரேஸ் வருது? எனக்கு நிறைய பேரலல் ரேஸ் வருது, எனக்கு பேரலல் ரேஸ் வருது. ஸோ இந்த பேரலல் ரேஸ்லாம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ரூல் 2ல பார்த்தோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா உனக்கு ரேஸ் வந்து போய் எனக்கு அந்த மிரர்ல பட்டுச்சு, கான்கேவ் மிரர்ல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பேரலா போச்சுன்னா these parallel rays will get reflected and pass along the focus. Okay, so இந்த parallel raysலாம் என்ன ஆகும்? இந்த parallel raysலாம் அந்த மிரர்
மிரர்ல பட்டு it gets reflected and it gets passed through the focus. இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். சரியா? So when the object is far away, object infinity-ல இருக்கு அப்படினா the rays of light reaching concave mirror are parallel. Okay, so image position எனக்கு எங்க ஃபார்ம் ஆகும்? Image is formed at the principal focus. Okay, so concave mirrorல real இந்த rays எல்லாமே என்ன ஆகுது? ரியல் ரேஸ் எல்லாமே எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா ஒரு பொசிஷன்ல வந்து மீட் ஆகுது. எந்த பொசிஷன்ல மீட் ஆகுது? எனக்கு ஃபோக்கஸ்ல மீட் ஆகுது. எனக்கு ஃபோக்கஸ்ல மீட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த அந்த ரியல் ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து மீட் ஆகுற அந்த பொசிஷன்ல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னல. ஸோ இங்க ரியல் ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து மீட் ஆகுது. ஸோ இங்க என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? இப்ப இங்க ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். என்னது? இப்ப இங்க ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ when the object is at infinity, இதுதான் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். when the object is at infinity, எனக்கு இங்க இந்த parallel rays வருது. அந்த parallel rays வந்து after reflection it is passing through the focus. It is passing through the focus. Okay, so எனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? It is formed at the focus of the mirror. அது எனக்கு எங்க ஃபார்ம் ஆகுது? It is formed at the focus of the mirror. சரியா? சோ இந்த இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தனா இது ரியல் இமேஜா இருக்கும். ஓகே, ஏன்னா இங்க ரியல் அந்த ரிஃப்ளெக்டட் ரியல் ரேஸ் வந்து உனக்கு மீட் ஆகுது. ஸோ ஆப்வியஸா அது ரியல் இமேஜ். அண்ட் இந்த இமேஜ் வந்து உனக்கு இன்வெர்ட்டடா இருக்கும். ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த இமேஜ் வந்து இட் இஸ் ஹைலி டிமினிஷ்ட் இன் சைஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் தூரமா இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெருசா இருந்தாலுமே இந்த ஃபோக்கஸ்ல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது ரியலா இருக்கும், இன்வெர்ட்டடா இருக்கும், அண்ட் ரொம்ப குட்டியா இருக்கும், ஹைலி டிமினிஷ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் நம்ம பார்க்க போறப்ப, செகண்ட் கேஸ்ல ஆப்ஜெக்ட் இஸ் பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் curvature. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப வந்து தூரத்துல இல்ல, இன்ஃபினிட்டில இல்ல, கொஞ்சம் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி எனக்கு வந்து என்னோட ஆப்ஜெக்ட் இருக்கு. என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுதானா? என்னோட ஆப்ஜெக்ட் கொஞ்சம் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தள்ளி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன மாதிரி ரேஸ் வரப்போகுது, அது எங்க இமேஜ் எங்க வந்து ஆக்சுவலா மீட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ மேல இருந்து ஒரு ரே வந்து பாஸ் ஆகுது, பேரலா பாஸ் ஆகுது பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து. பிரின்சிபல் ஆக்சிஸ்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து parallel pass ஆகுறதுனால it will pass through the focus, reflected ray. and இன்னொரு ray வந்து it is passing through the center of curvature. so rule 1 படி ஒரு incident ray center of curvatureல பாஸ் ஆச்சுனா reflected ray வந்து எந்த பாத்ல வரும்? reflected rayவும் it will pass through the same path. okay, so center of curvature என்னோட incident ray வந்து பாஸ் ஆகுது, என்னோட reflected rayவும் it will be coming along the same path. okay, so இந்த reflected rayவும் okay, இந்த reflected rayவும் ஓகே, இங்க ஒரு ரிஃப்ளெக்டட் ரே இருக்கா, அண்ட் இங்க ஒரு ரிஃப்ளெக்டட் ரே இருக்கா. இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் உனக்கு எங்க மீட் ஆகுது? இட் இஸ் மீட்டிங் அட் த பாயிண்ட் ஹியர். ஸோ அது எங்கன்னு பார்த்தனா இட் இஸ் மீட்டிங் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ பிட்வீன் சி அண்ட் எஃப் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ when the object is placed beyond center of curvature, the image is formed between center of curvature and focus. okay, so இதுதான் image of the position of the image. so இந்த image ஓட nature எப்படி இருக்கும்னு பார்த்தனா again real, inverted and smaller than the object விட இதோட இந்த இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஓகே, சோ நம்ம ரெண்டு கேஸ் பார்த்தாச்சு. ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி, செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். தேர்ட் கேஸ் பார்க்கலாம். தேர்ட் கேஸ்ல when the object is at the center of curvature. என்னது? ஆப்ஜெக்ட் நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கிறேன். என்னது? ஆப்ஜெக்ட்டை நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கிறேன். ஓகே, சோ இங்க இருந்து எனக்கு நிறைய ரேஸ் வருது. ஒரு ரே வந்து இட் இஸ் பாசிங் parallel to the principal axis. so principal axis க்கு parallel ஒரு ரே பாஸ் ஆகுதுன்னா reflected ray will pass through the focus according to rule number 1 இல்லையா? and second ray வந்து it is passing through the focus. என்னது? it is passing through the focus. நல்லா கவனி, இப்போ center of curvature-ல பாஸ் ஆகல. center of curvature-ல அந்த ரே பாஸ் ஆச்சுனா it will come along the same path, but center of curvature-ல இங்க பாஸ் ஆகல. the second ray is passing through the focus. so focus-ல பாஸ் ஆச்சு அப்படினா அந்த ரே வந்து it will come, reflected ray will come parallel to the principal axis. so என்னோட reflected ray வந்து என்ன ஆகுது? it is coming parallel to the principal axis. so இந்த reflected rayவும் இந்த reflected rayவும் இங்க ஒரு reflected ray, இங்க ஒரு reflected ray, ரெண்டுமே எங்க மீட் ஆகுது? it is meeting at the point here. so பார்த்தனா அந்த position பார்த்தனா the position of the image is at
center of curvature. So object ஓட பொசிஷனும் எனக்கு center of curvature தான் and image ஓட பொசிஷனும் எனக்கு center of curvature தான் இருக்கு. Okay, so this is what you have to practice and see. இது எல்லாத்தையுமே நீ வரைஞ்சு பார்க்கணும். சரியா? வரைஞ்சு பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். So position of the image என்னது? The image is at the center of curvature itself. And இந்த image ஓட nature பார்த்தனா இது ரியலா இருக்கும், inverted இருக்கும், but image ஓட size வந்து it will be same size of the object. Object ஓட size என்னவோ அதே தான் image ஓட size ஆவும் இருக்கும். Okay, next case 4 பார்த்தனா when the object is in between the center of curvature and principal focus. இப்போ நீ object என்ன பண்ற? Center of curvature க்கும் focus க்கும் நடுவுல இந்த object வைக்கிற. ஓகே, இப்போ என்ன ஆகுது? மேல இருந்து ஒரு ரே வந்து parallel போகுது. So parallel principal axis க்கு parallel போச்சுனா it will come through the focus. இன்னொரு ரே வந்து என்ன ஆகுது? It is passing through the focus. Passing through the focus, it will come parallel to the principal axis. So in the reflected rays வந்து எங்க மீட் ஆகுது? It is meeting here. So அதோட position பார்த்தனா நம்ம image ஓட position பார்த்தனா it is forming the images beyond C. என்னது? image எங்க form ஆகுது? center of curvature தாண்டி வந்து form ஆகுது. So when the object is placed between C and F, the image is formed beyond C, and in the image ஓட nature பார்த்தனா it is again real and inverted, and size பார்த்தனா it is magnified. magnified னா நல்லா பெருசா தெரியும். சரியா? So நம்ம fifth caseல பார்த்தனா இப்போ நம்மளோட object வந்து நம்ம at focus வைக்கிறோம். Okay, so இங்க வந்து ஒரு ray வந்து it is passing parallel to the principal axis. So அது focusல வந்து pass ஆகி வருது reflected ray. இன்னொரு ray வந்து it is passing through the center of curvature and அதுமே same path வந்து travel ஆகி ரெண்டு rays வந்து வருது and இந்த rays வந்து பார்த்தனா it is not meeting very near. இது இங்கே வந்து மீட் ஆகல, பட் இது ரொம்ப தூரத்துல வந்து என்ன ஆகும்? மீட் ஆக சான்ஸ் இருக்கு. Okay, so image ஓட position எங்கன்னு பார்த்தனா no image can be captured on the screen nor any virtual image can be observed, can be seen. Okay, உன்னால image வந்து டக்குன்னு வந்து இங்க ஒரு screen வச்சுனா பார்க்க முடியாது because image வந்து ரொம்ப infinity positionல தான் form ஆகும். So நீ என்ன சொல்லலாம்? image வந்து form ஆகாது அப்படின்னு வந்து சொல்லலாம். And கடைசியா case 6ல நான் என்ன பண்றேன்? when the object is in between the focus and the pole. இப்போ நான் என்ன பண்றேன்? at focus என்னோட ஆப்ஜெக்ட் வைக்கல, நான் ஆப்ஜெக்ட்டை focus of the mirrorக்கும் pole of the mirrorக்கும் நடுவுல வைக்கிறேன். ஓகே, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட்டை வைக்கிறேன். அப்படி நான் வைக்கிறப்ப ஒரு ரே வந்து it is passing parallel to the principal axis, அப்ப அது ஃபோக்கஸ்ல ரிஃப்ளெக்டட் ரே வந்துரும். இன்னொரு ரே வந்து it is passing through the center of curvature and அதுவுமே சேம் பாத்துல வந்துரும். இங்கேயும் பார்த்தனா நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரேஸ் எங்கேயுமே வந்து மீட் ஆகல. அப்ப இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தனா இமேஜ் வந்து உனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகாது, பட் உன்னால அந்த மிரர்லயே நம்மளோட இமேஜை பார்க்க முடியும். அதாவது virtual image உன்னால பார்க்க முடியும். ஸோ இந்த ரேஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆக்சுவலா மீட் ஆகல, பட் தீஸ் ரேஸ் appear to meet at the back of the mirror. இந்த ரேஸை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணனா இது பேக் சைட் ஆஃப் த மிரர் வந்து உனக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கே உனக்கு virtual image ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த மிரரில் you can see the image but you can't get the image on the screen. ஸோ அந்த இமேஜ் தான் we call it as virtual image and this image will be erect. என்னது? இந்த இமேஜ் வந்து இரக்டா இருக்கும். சரியா? ஸோ நம்ம 6 positions of object பார்த்தோம் and 6 positions of image பார்த்தோம் and அந்த nature of imageம் பார்த்தோம். These are very very important. Okay, these are very very important. Okay, so you have to remember it. So நீங்க வந்து எனக்காக என்ன பண்ணுங்க? எனக்காக you have to fill this table. Okay. எத்தனை 6 cases பார்த்தோம். 2 3 4 5 6. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வரல தான், பட் அட்ஜஸ்ட் பசங்களா. ஓகே, இது பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் இமேஜ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ். சரியா? ஸோ நீங்க வந்து இப்ப டேபிள்ல எனக்கு ஃபில் பண்ண வேண்டும். என்னது? ஃபில் பண்ண வேணும். சரியா? ஸோ இங்க ஆப்ஜெக்டோட பொசிஷன்,
இங்க நம்மளோட இமேஜோட பொசிஷன், இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நீ வந்து அழகா ஒரு பேப்பர்ல இந்த டேபிள் வரைஞ்சு யூ கேன் கிவ் த டயக்ராம் ஆல்சோ ஹியர். ஓகே, டயக்ராமும் வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் என்ன மிரர்? திஸ் இஸ் ஃபார் concave mirror. Okay, image position and nature of image. Okay, so number 6 cases பார்த்தோம். 1 2 3 4 5 6 cases. Okay, so case 1 ல when the object is at infinity இல்லையா, when the object is at infinity, அப்ப இமேஜ் பொசிஷன் என்ன ஃபில் பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் இமேஜ் எப்படி, ரியலா, இன்வெர்ட்டடா, அதே மாதிரி மேக்னிஃபைடா, டிமினிஷ்டான்னு எழுதணும். அட் இன்ஃபினிட்டினா எப்படி இருக்கும் உனக்கு இமேஜ் பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ். நெக்ஸ்ட் பியாண்ட் சி அப்படின்னா இமேஜ் பொசிஷன் எப்படி இருக்கும். அட் சி அப்படின்னா இமேஜ் பொசிஷன் எப்படி இருக்கும். பிட்வீன் சி அண்ட் எஃப் அப்ப இமேஜ் பொசிஷன் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அட் ஃபோக்கஸ் அப்ப இமேஜ் பொசிஷன் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் பிட்வீன் போல் ஆஃப் த மிரர் அண்ட் எஃப் அப்ப என்ன மாதிரி இமேஜ் பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் அண்ட் அந்த டயக்ராம் வந்து வரைஞ்சு நீ வந்து வச்சுக்கிறேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இல்ல மேம் எனக்கு வந்து நீங்களே கொஞ்சம் போடுங்க அப்படின்னா யூ கேன் செக் அவுட் அவர் வாட்ஸ்அப் சேனல், நான் வந்து உனக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் கான்கேவ் மிரர்ல டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ஸ்ல எனக்கு எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ சைன் கன்வென்ஷன் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சில சைன் கன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ரே டயக்ராம் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் திஸ் அஸ் ரே டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல இந்த இமேஜ் பொசிஷன்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ வி கால் திஸ் டயக்ராம் அஸ் ரே டயக்ராம். ஸோ பசங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ பார்த்தனா இதுல அந்த ஆரோ மார்க்கு கர்வேச்சரை மார்க் பண்றது, போல மார்க் பண்றதுலாம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. யூஸ் ஸ்கேல். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸோ சில சைன் கன்வென்ஷன்ஸ் இதுல பார்த்தனா the pole of the mirror is taken as the origin. இப்போ கிராஃப்ல பார்த்தனா, இப்போ கிராஃப்ல யூ கேன் see இப்போ இதுதான் வந்து உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இதான் உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இதான் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா இங்க இருக்கிறதுலாம் உனக்கு பாசிட்டிவ். ஓகே, ஒய்ல இங்க இருக்கலாம் பாசிட்டிவ். அதுவே எக்ஸோட இந்த சைட் பார்த்தனா இட் இஸ் நெகட்டிவ், ஒய்யோட இந்த சைட் பார்த்தனா இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன் கன்வென்ஷன் நம்ம வந்து மேக்ஸ்ல ஃபாலோ பண்றோம் இல்லையா, அதே மாதிரியும் மிரர்ல நம்ம ஆரிஜினை நம்ம போல் ஆஃப் த மிரரா எடுத்துக்கிறோம். ஓகே, போல் ஆஃப் த மிரர் தான் நம்ம ஆரிஜினா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தனா the principal axis is taken as the x axis. ஓகே, இதுதான் நம்மளோட x axis. ஓகே, இதான் நம்மளோட x axis எடுத்துக்கிறோம் நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு. சரியா? ஸோ the object is always placed on the left side of the mirror. ஸோ நல்லா கவனிங்க, இதான் நம்மளோட மிரர். அப்படின்னா இதான் நம்மளோட மிரர், வாட் எவர் மிரர். ஓகே, வாட் எவர் மே பி த மிரர். சரியா? ஸோ இது கான்கேவ் மிரராகவும் இருக்கலாம், கான்வெக்ஸ் மிரராகவும் இருக்கலாம். ஓகே, கான்கேவ் மிரராகவும் இருக்கலாம், கான்வெக்ஸ் மிரராகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த போல் ஆஃப் த மிரர். இதான் நம்மளோட போல் ஆஃப் த மிரர். திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் திஸ் இஸ் த ஃபோக்கஸ். சரியா? ஸோ இந்த போல் ஆஃப் த மிரர் தான் நம்ம ஆரிஜினா எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர். ஸோ இந்த மிரரோட எப்பயுமே லெஃப்ட் சைட், திஸ் இஸ் த லெஃப்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் த ரைட் சைட் இல்லையா, திஸ் இஸ் த லெஃப்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் த ரைட் சைட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்பயுமே நம்ம எந்த சைட் பிளேஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட். என்னது, ஆப்ஜெக்ட் எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைட் தான் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆரிஜினா எடுத்துக்கிறோம். ஸோ இங்க இருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ண போறோம். சரியா? ஸோ த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் as positive and those measured in the opposite direction are taken as negative. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் in the direction of incident light. ஓகே, இன்சிடென்ட் ரே வந்து இங்கே தான் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். கண்டிப்பாக இன்சிடென்ட் ரே வந்து இட் வில் பி டுவர்ட்ஸ் திஸ் சைட் இல்லையா. ஸோ அலாங் த இன்சிடென்ட் லைட், இன்சிடென்ட் ரே அந்த டைரக்ஷனை வி ஆர் டேக்கிங் இட் as பாசிட்டிவ். ஓகே, அப்போ டைரக்ஷன் அகெயின்ஸ்ட் த இன்சிடென்ட் லைட் இதை நம்ம என்ன சொல்கிறோம், வி ஆர் டேக்கிங் இட் as நெகட்டிவ். சரியா? ஸோ டைரக்ஷன் அலாங் த இன்சிடென்ட் லைட் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், ஆப்போசிட் டு த இன்சிடென்ட் லைட்டை நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன, ஆல் டிஸ்டன்சஸ் மெஷர்ட் பெர்பெண்டிகுலர் டு அண்ட் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பாசிட்டிவ். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற டிஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே we are taking it as
positive and in the principal axis க்கு கீழ இருக்கிற எல்லா distanceமே we are taking it as negative. சரியா? So all distances measured perpendicular to above the principal axis are considered to be positive and below the principal axis they are called as negative. சரியா? So கீழ எல்லாமே வந்து it is negative and மேல வந்து it is positive and along the incident ray it is positive and opposite to the incident ray it is negative. சரியா? So இத வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். Okay? So இதுதான் this is for convex mirror. This is the convention. Okay? So நம்மளோட image for spherical mirror நம்ம வந்து first convex mirrorக்கு வந்து concave mirrorக்கு நம்மளோட image positionsலாம் பார்த்தோம். Okay? So எப்பயுமே concave mirrorக்கு the image distance, okay, u னா என்னது, it is called as object distance, sorry, u is called as object distance and v is called as image distance. F is the focus, r is the radius of curvature, height of the object, this is height of the image. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கான்கேவ் மிரர்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து உனக்கு இன்சிடென்ட் ரே வந்து போகுது ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ கண்டிப்பா வந்து இன்சிடென்ட் ரே இப்படி போச்சுன்னா தட் இஸ் என்னது, அது வந்து பாசிட்டிவ். பட் ஆனால் நம்ம இப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைடு தான் மெஷர் பண்ண போறோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவ். என்னது, object distance will be always negative for both concave mirror and convex mirror. சரியா? For both concave mirror and convex mirror object distance will be negative. ஓகே, இதுவே கான்கேவ் மிரர்ல உனக்கு மேக்ஸிமம் 5 கேசஸ்ல உனக்கு ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரியல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, உனக்கு சேம் சைடு ஆஃப் த மிரர். நம்ம ரே டயக்ராம்ஸ்ல பார்த்தோம்ல, ஸோ சேம் சைடு ஆஃப் த மிரர்ல தான் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, நம்மளோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கிற அதே சைட்ல தான் உனக்கு நம்மளோட இமேஜும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 5 கேசஸ்ல உனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுறதுனால உனக்கு அந்த இமேஜோட சைன் வந்து இட் இஸ் நெகட்டிவ். இதுவே ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் உனக்கு பேக் சைடு ஆஃப் த மிரர் வந்து உனக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ தட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. ஸோ அது மட்டும் உனக்கு இமேஜோட சைன் கன்வென்ஷன் வி டேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஓகே, கான்வெக்ஸ் மிரர்ல உனக்கு ரியல் இமேஜே ஃபார்ம் ஆகாது, வர்ச்சுவல் இமேஜ் தான். ஸோ கண்டிப்பா அதுல வர்ச்சுவல் இமேஜோட சைன் கன்வென்ஷன் நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பார்த்தோன்னா கான்கேவ் மிரர்ல இட் இஸ் நெகட்டிவ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் நெகட்டிவ். ஏன்? பிகாஸ் மிரரோட இந்த சைடு தான் உனக்கு ஃபோக்கஸும் இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இருக்கு இல்லையா? ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ரெண்டுமே உனக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கு. ஸோ போத் ஆர் நெகட்டிவ். பட் கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் உனக்கு அந்த சைடு இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தோன்னா இட் வில் பி பாசிட்டிவ். சரியா? அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூஸ்வலா உனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வந்து இமேஜ் மேக்ஸிமம் வந்து உனக்கு கான்கேவ் மிரர்லையும் சரி கான்வெக்ஸ் மிரர்லையும் சரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ் உனக்கு பாசிட்டிவ் தான். சாரி, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்டை நம்ம ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோம். ஓகே, கீழே வைக்கல. ஸோ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆனால் ஹைட் ஆஃப் த இமேஜ் சில நேரத்தில் உனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகும், சில நேரத்தில் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ சில நேரத்தில் இட் வில் பி பாசிட்டிவ், சில நேரத்தில் இட் வில் பி நெகட்டிவ் ஃபார் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். ரியல் இமேஜ்னா மேக்ஸிமம் இட் இஸ் நெகட்டிவ், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே தான் வந்து கான்கேவ் மிரர்ல மேக்ஸிமம் வந்து உனக்கு வந்து ரியல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, வர்ச்சுவல் இமேஜ்ல மட்டும் உனக்கு மேலேயே வந்து ஃபார்ம் ஆகுது இமேஜ். அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர்ல உனக்கு வர்ச்சுவல் இமேஜ் வந்து ஆல்வேஸ் இட் வில் பி ஃபார்ம்ட் above the principal axis, so it is always positive. So பசங்களா, the sign convention is very very important. இப்போ நம்ம மிரர் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போறோம். this is very very important. சரியா? so மிரர் ஈக்குவேஷன் இதுல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா the expression relating the distance of the object, என்னது, distance of the object, distance of the image and the focal length of a spherical mirror. okay, so f is nothing but நம்ம என்ன சொல்லுவோம், we call it as focal length. focal length னா என்ன? so பார்த்தனா very important, நல்லா கவனி. so the distance between the pole of the mirror and the focus it is called as focal length, and the distance between the pole and the object அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as object distance, and the distance between the pole and the image அதான் நம்ம image distance னு சொல்லுவோம். okay,
இப்போ இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஃபோக்கல் லென்த் இந்த மூணுத்தையுமே ரிலேட் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் we call it as mirror equation. So this is the mirror equation. இத வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 1/f is equal to 1/u plus 1/v. ஸோ இங்க சைன் கன்வென்ஷனுமே வந்து நீ பார்த்து பண்ணி நீ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, சில நேரத்தில் இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன், லீனியர் மேக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் அது பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை அ ஸ்பெரிக்கல் மிரர், அதையுமே எவ்வளோ சைஸ் வந்து அது பெருசா இருக்கும், இமேஜ் சைஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு ஃபார்ம் ஆகும், அதையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை அ ஸ்பெரிக்கல் மிரர் gives how many times the image of an object is magnified with respect to the object size. ஆப்ஜெக்ட் சைஸை விட நம்மளோட இமேஜ் சைஸ் எவ்வளோ டைம்ஸ் வந்து பெருசா இருக்குன்றத நம்மளுக்கு வந்து இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், magnification is defined as the ratio of height of the image to the height of the object. Height of the image to the height of the object. So ரெண்டு ஃபார்முலா இருக்கு, பசங்களா நல்லா மண்டையில ஏத்துக்கோங்க. First is the mirror equation, 1/f is equal to 1/v plus 1/u. Second வந்து magnification, magnification of image with respect to the magnification of object கண்டுபிடிச்சனா how many times object size விட image size வந்து பெருசா இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், இல்ல சிறுசா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த magnification formula hi/ho இப்படியும் சொல்லலாம். And it also be calculated using என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ். அதோட ஃபார்முலா இஸ் m is equal to minus v by u. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, m is equal to minus v by u. ஓகே, நெகட்டிவ் சைன் வந்து நீ அந்த மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறப்ப நெகட்டிவ் சைன் போட்டே ஆகணும். ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் தட் த இமேஜ் இஸ் ரியல். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, மேக்னிஃபிகேஷன் நீ கால்குலேட் பண்ணோடனே கடைசி ஆன்சர் உனக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா, நல்லா கவனி, மேக்னிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணிட்டேன், கடைசியாக எனக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் ரியல் இமேஜ்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுவே எனக்கு மேக்னிஃபிகேஷன் எனக்கு பாசிட்டிவாக வருது அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து எனக்கு வர்ச்சுவல் இமேஜ்னு நான் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் அ ப்ராப்ளம். ஃபைண்ட் த சைஸ், நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அப்ப v கண்டுபிடிக்க சொல்றாங்க. சைஸ் நேச்சர்னா நம்ம மேக்னிஃபிகேஷன் கேக்குறாங்க. ஓகே, இல்ல சைஸ் நேச்சர்னா நம்மளுக்கு hi கேக்குறாங்க. and position of the imageனா v கேக்குறாங்க. when an object of size 1 cm, object size என்ன, h0 is 1 cm. so given data ப்ராப்பரா வந்து நீ வந்து டீகோட் பண்ணணும். this place is a distance of 15 cm. u is equal to 15 cm from a concave mirror. okay, so concave mirror ஓட சைன் கன்வென்ஷன் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் நீ போடணும். இப்ப வெறும் அந்த வேல்யூஸ் மட்டும் எடுக்க கூடாது, சைன் கன்வென்ஷனோட எழுதணும். of a focal length 10 cm, focal length 10 cm. இப்ப சைன் கன்வென்ஷன் போடு. first you have to put the sign convention. okay, so நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து 1 cm. concave mirror இருந்தாலும் சரி, convex mirror இருந்தாலும் சரி, object size is always positive. always positive. ஏன்னா principal axisக்கு மேல தான் ஆப்ஜெக்ட் வைப்போம். so this is positive. எந்த ஒரு சைன் கன்வென்ஷன் இல்ல, அப்படியே விட்டுடலாம், because நெகட்டிவ் இல்ல, கீழ ஆப்ஜெக்ட்டை வைக்கல. next distance, object distance 15 cm. so concave mirrorல யும் சரி, convex mirrorலயும் சரி, இமேஜ் லைக் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரர் தான், ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு தான் வைக்க போற. so object distance என்னது, object distance is always negative. okay, so u is equal to minus 15. okay, focal length என்ன, focal lengthமே உனக்கு வந்து same side, so focal length is also minus 10. சரியா, இப்ப நான் வந்து u தெரியுது, focal length தெரியுது, நான் v கண்டுபிடிக்கலாம்ல. எப்படி, by using the formula 1/f is equal to 1/v plus 1/u. இல்லையா? ஓகே, 1/f is equal to 1/v plus 1/u. so 1/f என்னது, 1/-10 is equal to 1/v என்ன, 1/v தெரியாது, plus 1/u. 1/u என்னது, 1/-15. ஓகே, 1 plus 1/-15 அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம், 1/v minus 1/15 எழுதலாமா? இப்போ நான் 1/v தான் கண்டுபிடிக்கணும். so 1/v is equal to, இப்போ இந்த minus 1/15 இந்த சைடு போய் எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப it will become plus 1/15
இந்த 1 by minus 10 அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க கால்குலேட் பண்ணுங்க. What do you get? 10 minus 15 by 150 minus 5 by 150 is equal to minus 1 by 30. Okay, so 1 by V is equal to minus 1 by 30. அப்ப V na reciprocal பண்ணுங்க. V is equal to minus 30 centimeter. கரெக்டா பார்க்கலாமா? V is equal to minus 30 centimeter. So object distance எனக்கு நெகட்டிவ்ல வருது, which means எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் image distance எனக்கு minus 30 வருது, which means எனக்கு இமேஜும் ஆப்ஜெக்ட் இருக்கிற அதே சைடு தான் எனக்கு இமேஜும் ஃபார்ம் ஆகுது. சரியா? So this minus indicates image is on the left side of the mirror. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டிப்பா இந்த concave mirrorல எனக்கு இந்த சைடு தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ கண்டிப்பா இது வந்து ரியல் இமேஜா தான் இருக்கும், இன்வெர்ட்டட் இமேஜா தான் இருக்கும். இப்போ அதோட height of that image நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். so m is equal to hi by h naught h over height of the object which is equal to minus v by u. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் வந்து hi தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? hi தான் கண்டுபிடிக்கணும். ho வந்து எனக்கு क्वेश्चनல ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. ho என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து 1 cm. ஓகே, சோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? hi வந்து I have to கண்டுபிடிச்சிஃபை. ho வந்து 1 cm. இப்போ மைனஸ் போட்டுட்டு v ஓட வேல்யூ என்ன? minus 30. so minus of minus 30 divided by u என்ன? u வந்து minus 15 இல்லையா? u வந்து minus 15. yeah. okay, so இப்போ பார்த்தனா I get minus 30 by 15, so which is equal to minus 2. okay, so hi by 1 is equal to minus 2. so hi, height of the image is minus 2 centimeter. கரெக்டான பார்க்கலாமா? okay, so height is minus 2 centimeter. okay, so minus காமிக்குது. so minus நான் என்ன சொன்னேன்? height of the image is minus 2 centimeter na principal axis க்கு கீழ எனக்கு image form ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? so this is how you have to calculate. I think it is very clear. okay, next problem என்ன அப்படினு பார்த்தனா object 2 cm high. என்னது? object 2 cm high. அப்ப ho is equal to positive 2. okay, is placed at a distance of 16 cm from a concave mirror. so u is equal to minus 16. object is always placed on the left side of the mirror, which produces a real image 3 cm high. என்னது? hi is equal to 3 cm high. real image அப்படினா கண்டிப்பா வந்து எனக்கு என்னது கீழ தான் வந்து ஃபார்ம் ஆகும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழ தான். so it is minus 3. okay, find the position of the image. எனக்கு இமேஜோட பொசிஷன் தெரியணும். so என்ன பண்ணலாம்? so இது நாளையும் ரிலேட் பண்ற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்கு? yes, magnification is equal to hi by ho is equal to minus v by u. hi தெரியும், ho தெரியும், minus v தெரியாது, u தெரியும் இல்லையா? so நான் v வந்து கண்டுபிடிக்க போறேன். hi என்னது? hi is minus 3, ho வந்து it is 2, minus v and u என்னது? u is minus 16. okay, so v is equal to 16 into 3 என்னது? 16 into 3 is 48 இல்லையா? 48 minus 48 by 2 which is equal to minus 24. okay, so the image correct minus 3 by 2 so minus 24 is the right answer. so the image ஓட position என்ன? 24 cm minus வந்து in front of the mirror, அதாவது left side of the mirror form ஆகுது. okay, so I think it is clear.
சரியா? ஸோ இந்த கான்கேவ் மிரர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டென்டிஸ்ட் நீ கிட்ட போயிருந்தனா டென்டிஸ்ட் தலையில ஒரு மிரர் வச்சிருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் உனக்கு கான்கேவ் மிரர். ஸோ இன் டென்டிஸ்ட் ஹெட் மிரர் a parallel beam of light is made to fall on the concave mirror. ஓகே, அந்த கான்கேவ் மிரர்ல parallel beam of light வந்து அதுல பட்டு அது என்ன ஆகும், அந்த ரேஸ் parallel rays வந்து it will be focused இல்லையா? so the mirror focuses a light beam on a small area of the body such as teeth. so இந்த கான்கேவ் உள்ள வந்து இந்த மிரர்ல வந்து உள்ள வந்து லைட் இருக்கு, அது இந்த மிரர் இங்க கான்கேவ் மிரர் வச்சதுனால these rays will be parallel rays will be focused on a specific ஆப்ஜெக்ட். அதை வச்சு தான் அவங்க உன்னோட பல்ல எக்ஸாக்டா இங்க வந்து லைட் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு அவங்க பல்ல வந்து நோண்டுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கப் மிரர். ஓகே, மேக்கப் மிரருமே இட் இஸ் கான்கேவ் மிரர் தான். ஸோ when a concave mirror is held near the face, உன்னோட ஃபேஸ் கிட்ட உன்னோட கான்கேவ் மிரர் வைக்கிறப்ப and upright and magnified image is seen. ஓகே, மேக்கப் மிரர் நம்ம எப்பயுமே எவ்வளோ கிட்ட தான் வைப்போம் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கான்கேவ் மிரரை வந்து நம்ம வந்து பிட்வீன் அந்த ஃபோக்கஸ்க்கும் அந்த போல் ஆஃப் த மிரருக்கும் நம்ம வைக்கிறதுனால உனக்கு ரியல் அண்ட் அப்ரைட் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் உனக்கு அந்த மிரர்லயே யூ கேன் see இல்லையா? ஸோ அவர் ஃபேஸ் வில் பி சீன் மேக்னிஃபைட், நல்லா பெருசாவே தெரியும். ஓகே, வேற எங்கெங்கெல்லாம் நம்ம கான்கேவ் மிரர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்ட் as a reflectors in torches, headlights in vehicles and searchlights to get powerful beam of light. ஓகே, லைட் அதாவது ரிஃப்ளெக்டார்ஸ்ல, டார்ச்ல இருக்கிற ரிஃப்ளெக்டார்ஸ், அப்புறம் வெஹிக்கிள்ல இருக்கிற ஹெட்லைட்டு, அப்புறம் சர்ச் லைட்லலாம் உனக்கு பவர்ஃபுல் பீம்ஸ் ஆஃப் லைட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுனால இங்கே பீம்ஸ் ஆஃப் லைட் ஃபார்ம் ஆகுதுல, அது எதனால அப்படின்னா கான்கேவ் மிரர்னால தான். ஓகே, லார்ஜ் கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சோலார் ஹீட்டர். சோலார் ஹீட்டர்ஸ்லையுமே வந்து உனக்கு கான்கேவ் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, the stellar objects are at an infinite distance. என்ன ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்லாம் வந்து பயங்கர தூரத்துல தான் இருக்கு இல்லையா? ஸோ the image formed by a concave mirror would be diminished. ஸோ அவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் கான்கேவ் மிரர்ல தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்போ அதோட இமேஜ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா அட் இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட இமேஜோட பொசிஷன் இட் வில் பி அட் த ஃபோக்கஸ், அண்ட் அது வந்து ரொம்ப குட்டியா தெரியும் இல்லையா? அதே மாதிரி அது இன்வெர்டடா இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ஸ் யூஸ் கான்கேவ் மிரர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய பிளானட்டை வந்து நம்ம வந்து குட்டியா சின்ன இமேஜா நம்ம வந்து கான்கேவ் மிரர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதான் உனக்கு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ல வந்து உனக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, கான்வெக்ஸ் மிரர். ஓகே, கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க கான்கேவ் மிரர்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உனக்கு உள்ள, பட் கான்வெக்ஸ் மிரர்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து உனக்கு வெளியில. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கேயுமே நான் 2 ரேஸ் வந்து எடுக்க போறேன் ஆப்ஜெக்ட்ல இருந்து. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் என்னோட ஆப்ஜெக்டையும் வைக்கிறேன். பட் இங்க வந்து என்னோட ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து ஆஃப்டர் த இன்சிடென்ட் ரேஸ் ஃபால் ஆன் திஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், என்னோட ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் வந்து எனக்கு இந்த சைடு தான் வரும். பட் அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா எனக்கு வந்து அந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் த மிரர்ல இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் எனக்கு மீட் ஆகும். ஸோ யூஸ்வலா கான்வெக்ஸ் மிரர்ல எனக்கு இமேஜ் வந்து எனக்கு அந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் த மிரர்ல தான் எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் இன் கான்வெக்ஸ் மிரர் எனக்கு வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ரியல் இமேஜ்னா ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடே உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் ரியல் இமேஜா இருக்கும், இன்வெர்டட் இமேஜா இருக்கும். பட் எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்தை தாண்டி ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடுல வந்து எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் வில் பி வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜ். புரியுதா? So 2 rule. Okay, so a ray that is parallel to the principal axis and ray that is appears to pass through the center of curvature. 2 rule தான் நம்ம வந்து இங்க இமேஜ் ஃபார்மேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, so the ray OA என்னது, the ray ஆப்ஜெக்ட்டை வந்து நான் வந்து இங்க வைக்கிறேன். ஓகே, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இது, நான் ஆப்ஜெக்ட் இங்க வைக்கிறேன். so the ray OA parallel to the principal axis, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா அது என்ன ஆகும், அது இந்த சைடு உனக்கு ரிஃப்ளெக்டட் ரே என்னமோ உனக்கு இங்க டைவர்ஜ் ஆயிடும். பட் இந்த ரிஃப்ளெக்டட் ரே உனக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல இது வந்து ஆக்சுவலா இன்சிடென்ட் ரே வந்து உனக்கு பேரலா இருக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. ஸோ ரூல் படி இட் ஷுட் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து இட் அப்பியர்ஸ் டு கம் ஃப்ரம் த ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர் ஆன் த அதர் சைட். இந்த சைடு மிரர்ல இருக்கிற இந்த சைடு ஆஃப் த மிரர்ல இருக்கிற ஃபோக்கஸ்ல இருந்து உனக்கு ரிஃப்ளெக்டட் ரே வர மாதிரி இருக்கும். சரியா? அண்ட் இன்னொரு ரே வந்து இட் இஸ்
incident on the reflecting surface center of curvature la pass ஆகுது in this side of the mirror. So center of curvature la pass ஆச்சுனா reflected ray உமே உனக்கு center of curvature la தான் வந்துரும் இல்லையா. so this appears to come from the center of curvature from this side of the mirror. so இந்த ரெண்டு dotted reflected rays எங்க மீட் ஆகுது அப்படினு பார்த்தனா it is forming the image in the this side of the mirror opposite to the object இல்லையா. so the two reflected rays diverge. okay, so in the reflected rays நீ mirrorல actually பார்க்கறப்ப ரெண்டு reflected rays உனக்கு மீட் ஆகுற மாதிரியே தெரியாது. okay, in reality அது வந்து diverge ஆகி போற மாதிரி தான் இருக்கும். but mirrorக்கு உள்ள back side of the mirror they actually meet. சரியா. so the two reflected rays diverge but they appear to intersect at I when produced backwards. so இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் I dash தான் நம்ம என்ன சொல்லுவோம் that is the image of the object O dash. இந்த image வந்து இந்த mirrorக்கு back side ல வந்து produce ஆகுறதுனால this image is virtual, erect and smaller than the object. சரியா. so ஒரு convex mirror எடுத்துக்கோங்க, அது ஒரு handல எடுத்துக்கோங்க. hold a pencil close to the mirror in upright position. okay, convex mirror எடுத்து ஒரு பென்சிலை வந்து நீ பக்கத்துல வச்ச அப்படின்னு பார்த்தனா நீ வந்து you can see the image of the object இந்த convex mirror. அது virtual-ஆ இருக்கும், erect-ஆ இருக்கும் and குட்டியா இருக்கும். சரியா. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து தூரமா எடுத்துட்டு வா, எப்படி அந்த இமேஜோட சைஸ் வந்து மாறுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் மிரரோட யூசஸ் என்ன? கான்கேவ் மிரர் நம்ம எங்கெங்கெல்லாம் மேக்கப் மிரராக யூஸ் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த கார் ஹெட்லைட்ல யூஸ் பண்ணுவாங்க, டார்ச்ல யூஸ் பண்ணுவாங்கலாம் பார்த்தோம், சோலார் ஹீட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. கான்வெக்ஸ் மிரர் உனக்கு எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் ரியர் வியூ மிரர்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ். அதாவது நம்ம கார்ல பைக்ல உனக்கு சைட்ல ஒரு மிரர் இருக்கு பார்த்தியா, சைடு மிரர், அந்த மிரர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி கான்வெக்ஸ் மிரர். ஸோ எவ்வளோ தூரத்தில் ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே ஓகே, கான்வெக்ஸ் மிரர்ல உனக்கு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியா வந்து தெரியும். ஸோ அதனால தான் எவ்வளோ தூரத்துல வந்து உனக்கு இந்த வெஹிக்கிள் வந்தாலுமே அந்த வெஹிக்கிள் வந்து உனக்கு கிளியரா வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர்ல வந்து சைடு மிரர்ல உனக்கு தெரியும். ஸோ இட் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அ வர்ச்சுவல் erect and small sized image. As the vehicles approach the driver from behind, the size of the image increases. okay, so அவங்க கிட்ட வர 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 ஓகே, தூரத்துல இருக்கிறப்ப சின்ன இமேஜ் தான் தெரியும் அந்த கான்வெக்ஸ் மிரர்ல. அதுவே அந்த டிரைவர் கிட்ட வர 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 இந்த இமேஜோட சைஸ் வந்து பெருசாகிட்டே வரும். so when the vehicles are moving away from the driver, image size decreases. so a convex mirror produces a much wider field of view. ஓகே, ஸோ எதுக்கு வந்து நம்ம சைடு மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறோம்னா நிறைய ஏரியா வந்து வைடர் வியூ வந்து இது உனக்கு கொடுக்கும். சரியா, கம்பேர்ட் டு த plain mirror. so convex mirrors are installed on public roads as traffic safety devices. public roadsலயுமே உனக்கு வைடர் வியூ கொடுக்கறதுனால அது உனக்கு பப்ளிக் ரோட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. they are used in acute bends of narrow routes such as hairpin bend. ஸோ சில நேரம் மலைலாம் ஏறுறப்ப பஸ் எல்லாம் இப்படி போய் எக்ஸாக்டா இப்படிலாம் திரும்பும் இல்லையா, இந்த hairpin bendல ஓகே பின்னாடி வண்டி வருதா அப்படின்லாம் டிரைவருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் வந்து உனக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, கான்வெக்ஸ் மிரர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, it is also used in blind spots in shops. சரியா. so these are the uses of convex mirror. so in the rear view mirror அதாவது side mirrorல the following sentences written: objects in the mirror are closer than they appear. okay, எதுக்கு இது எழுதியிருக்காங்க? so convex mirrorல ஆப்ஜெக்ட் வந்து அதாவது அந்த கார் வந்து தூரமாக தான் வந்துட்டு இருக்கு, பட் அந்த மிரர்ல வந்து அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். சரியா. ஸோ இப்போ நம்மளோட சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கான்வெக்ஸ் மிரர் பெர்ஸ்பெக்டிவ்ல சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா. ஸோ கார் இஸ் ஃபிட்டட் வித் கான்வெக்ஸ் மிரர். ஃபோக்கல் லென்த் என்ன 20 சென்டிமீட்டர். ஸோ இங்கே ஃபோக்கல் லென்த் வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் வந்து இட் இஸ் பாசிட்டிவ் plus 20. another car is 6 meter away from the first car. find the position of the second car. object distance என்ன, அந்த காரோட டிஸ்டன்ஸ் என்ன, it is 6 centimeter minus 6 meter. okay, find the position of the second car as in the mirror of the first. what is the size of the image? so minus 6 meter na minus 600 centimeter. okay,
and size of the image if the second curve is 2 meter broad and one object size என்ன 1.6 centimeter high, 1.6 meter. Okay, first number u தெரியுது, f தெரியுது, v கண்டுபிடிக்கணும், image distance கண்டுபிடிக்கணும் using the mirror formula. So try பண்ணுங்க, அதே convention 1 by 20 is equal to 1 by u என்ன minus 6 plus 1 by v என்ன 1 by v தெரியாது. So 1 by v is equal to 1 by 20 plus 1 by 6. Okay, so 26 by 120. அப்ப what do you get? Okay, நம்ம 1 by 6 ன்னு போடக்கூடாது, 1 by 600 போடணும்ல. Okay, because centimeterல எடுக்கணும். So you get like this. So calculate பண்ணனா 600 by 31 which is equal to 19.3 centimeter and it is positive. ஏன் positive? Convex mirrorல உனக்கு opposite side of the mirror தான் உனக்கு image form ஆகுது. So that is considered as positive. So இதான் வந்து நம்மளோட image distance. இதான் நம்மளோட image distance. Size of the image எப்படி கண்டுபிடிக்கிறது? Again we have this formula, m is equal to minus v by u. Okay. So you get minus v by u, 600 by minus 31, you get 1 by 31. Okay, so breadth of the image இதான் வந்து எப்படி கண்டுபிடிப்ப அப்படி பார்த்தனா 1 by 31 into 200 centimeter. Okay, so இதான் நம்மளோட என்னது 2 meter broad ன்னு சொல்லிருக்காங்கல. So 1 by 31 into 200 centimeter போட்டனா you get the breadth of the image. Height of the image again 1 by 31 into 160 centimeter. இது எப்படி வந்துச்சு? So இதுவே நிறைய பேருக்கு டவுட் வரும், அதாவது h I by ho is equal to minus v by u. அதே மாதிரி தான் width of the image, width of the image by width of the object is equal to minus v by u. So இதுல நம்ம height of the image கண்டுபிடிக்கணும்னா you get the formula minus v by u into height of the object. Width of the image கண்டுபிடிக்கணும்னா minus v by u into width of the object. Okay, so this is how you find it out. சரியா? I think it is clear. சரியா? இப்போ நம்ம speed of light, okay, light ஓட speed வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? So 17th centuryல இட்டாலியன் சயின்டிஸ்ட் கலீலியோ கலிலி தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட லைட்டோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் 1665ல டேனிஷ் ஆஸ்ட்ரோனமர் ஓலி ரூமர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் அ லைட்டுக்கு ஒரு குவான்டிட்டி வந்து கொடுத்தாரு. ஓகே, அவர் ஜூபிட்டரோட 12 பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ணி அவர் வந்து ஸ்பீட் ஆஃப் அ லைட் வந்து 220,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டு அவர் வந்து எஸ்டிமேட் பண்ணாரு. 1849ல ஃபர்ஸ்ட் லேண்ட் பேஸ்ட் எஸ்டிமேட் வாஸ் மேட் பை ஏர்மன் ஃபிசியூ. ஓகே, இவர் தான் என்ன பண்ணாரு, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இஸ் நோன் டு பி ஆல்மோஸ்ட் 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிட்டு உனக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸோ சம் ஆர்கானிசம்ஸ், சில ஆர்கானிசம்ஸ்னால பார்த்தனா அதுவே வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சில லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால. ஓகே, அந்த எபிலிட்டியை தான் நம்ம பயோலூமினசன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாண்டிச்சேரி பீச்லலாம் பார்த்தோன்னா சில நேரத்தில் வந்து பீச் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஏன்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த டைமில் வந்து கரைக்கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த எபிலிட்டி தான் பயோலூமினசன்ஸ்னு சொல்லுவோம். வார்ம்ஸ், ஃபிஷ், ஸ்குவிட், ஸ்டார் ஃபிஷ் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம்ஸ் live in the dark sea habitat glow to scare off the predators. சரியா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நம்ம கிளியரா பார்த்தோம். ஓகே, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இதை நீ பார்த்தனா ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோ, அதை ஒரு பென்சிலை உள்ள போடு. பென்சிலை உள்ள போட்டேன்னா நீ வெளியில இருந்து பார்க்குறப்ப உனக்கு இந்த பென்சில் இங்கே தான் போட்டிருப்ப, ஆனால் உனக்கு பென்சில் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா யூஸ்வலா we call this as bending of light. We call this as bending of light.
சரியா? So this activity explains the refraction of light. Reflection of light na enna? So the bending of light rays when they pass obliquely from one medium to another, it is called refraction of light. So ஒரு மீடியம்ல இருந்து லைட் இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆகுறப்ப, ஓகே, ஸோ இங்க லைட் வந்து படுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as rarer medium and ஏரை விட நம்மளோட வாட்டர் வந்து கொஞ்சம் டென்சர் இல்லையா? ஸோ ஒரு ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்ல நம்ம லைட் வந்து பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகுறப்ப நம்ம ரிஃப்ராக்டட் ரே, அதாவது இந்த இன்சிடென்ட் ரே இந்த லைட் இந்த டென்சர் மீடியம்ல பாஸ் ஆகுறப்ப, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போறப்ப நம்மளோட லைட் என்ன ஆகுது? பெண்ட் ஆகுது. and this is called as refraction of light. okay, so the light rays get deviated from their original path while entering from one transparent medium to another medium of different optical density. so இந்த deviation எதனால அப்படினு பார்த்தனா due to the change in velocity of light. so நம்மளோட speed of light வந்து உனக்கு ஏர்ல அதாவது vacuumல என்ன ஸ்பீட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மீடியம்ல உன்னோட ஸ்பீட் ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் லைட் வேற, அண்ட் இந்த மீடியம்ல நம்மளோட லைட்டோட வெலாசிட்டி வேற. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியம்ல நம்ம லைட் டிராவல் ஆகுறப்ப அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதனால தான் உனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் லைட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். ஓகே, ஸோ எந்த மீடியம்னா லைட் டிராவல் ஆகுது அந்த மீடியம் பொறுத்து தான் அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து உனக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் மோர் இன் அ ரேரர் மீடியம் and it is less in a denser medium. so comparatively optically பார்த்தனா நம்ம வாட்டரை விட நம்ம ஏர் தான் வந்து it is less denser. so இதுதான் நம்ம less denser இருக்கிற மீடியம் we call it as rarer medium and more denser இருக்கிற மீடியம் we call it as denser medium. velocity of light வந்து rarer mediumல ஜாஸ்தியா இருக்கும் and denser mediumல உனக்கு கம்மியா இருக்கும். so that you have to remember. So when a ray of light travels from optically rarer medium to optically denser medium, it bends towards a normal. நல்லா கவனிங்க, this is very very important. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லைட் வந்து பாஸ் ஆகுதுடா பசங்களா, இது வந்து rarer medium ஏர், இது வந்து denser medium, இது வந்து டென்சர் மீடியம். ஸோ ஒரு ரே வந்து எனக்கு ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு பாஸ் ஆகுறப்ப நல்லா கவனி, கண்டிப்பா பெண்ட் ஆகும். இந்த லைட்டு பெண்ட் ஆக போது ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. பட் நல்லா பாருங்க, அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் அ நார்மல். ஓகே, ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே. இங்க வந்து ஒரு நார்மல் வரைகிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்ப நார்மல் வரைகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் பாத் வந்து இதுதான். ஓகே, பட் என்னோட லைட் வந்து ரிஃப்ராக்டட் ரே வந்து எப்படி வந்து டிராவல் ஆகும்னு பார்த்தோம்னா இட் வில் கம் டுவர்ட்ஸ் அ நார்மல். ஆக்சுவல் பாத்தை விட அது இப்படி போகாம it will bend towards the normal அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? so this refracted ray will be aligned towards the normal. எப்ப? when a light ray travels from rarer to denser medium. second caseல பார்த்தனா when a ray of light travels from optically denser medium to optically rarer medium. என்னது? இப்ப optically denser mediumல இருந்து rarer mediumக்கு travel ஆக போகுது. okay, இப்ப this is a denser medium, this is a rarer medium. so என்னோட incident ray வந்து என்ன ஆகுது, denser mediumல இருந்து rarer mediumக்கு போகுது. so denser mediumல இருந்து என்னோட incident ray rarer medium போறப்ப this is the normal, this is the actual path and என்னோட refracted ray வந்து it won't be going towards the normal, it will be going away from the normal. என்னோட refracted ray எப்படி போகுது, it will be going away from the normal. சரியா? so rarer to denser போறப்ப என்னோட refracted ray will be towards the normal and denser to rarer போறப்ப என்னோட refracted ray will be away from the normal. சரியா? so இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. and third caseல a ray of light incident normally on a denser medium goes without deviation. இப்ப denser mediumல எனக்கு அந்த நார்மல் என்னது பர்பெண்டிகுலரா எனக்கு அந்த டென்சர் மீடியம்ல எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ரே வருதுன்னா அது என்ன ஆகும், எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ தேர் ஆர் 3 cases. இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்ல sin I by sin R is equal to constant. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், we call it as refractive index. என்னதான் இதுதான் நம்ம என்ன சொல்றோம், refractive index னு சொல்வோம். This constant is called refractive index of second medium with respect to first medium. சரியா? so sin I by sin R. ஓகே, so incident rayக்கும் நார்மலுக்கும் நடுவுல இருக்கிற
angle we call it as angle of incidence, and normalukum angle of refractionkum nadula irukra refracted raykum nadula irukra angle we call it as angle of refraction. So sin I by sin R is equal to constant. இதுதான் நம்ம refractive index னு சொல்லுவோம். So the refractive index has no unit as it is a ratio of two similar quantities. Okay, so refractive index is this. Okay, you can also calculate by speed of light in vacuum divided by speed of light in medium. Okay, otherwise speed of light in medium 1 divided by speed of light in medium 2. So these are the formulas you have to remember. எப்படி நம்ம mirrors படிக்கிறப்ப mirror equation and என்னடா magnification formulas படிச்சோமோ refractionல you have to remember this. Okay, so first problem, speed of light in air. Speed of light in air வந்து it is 3 into 10 power 8. Okay, and glass இது mediumல this is the speed. What is the refractive index? Again நம்ம பார்த்த மாதிரி mu is equal to c by v. Calculate பண்ணனா you get 1.5. இதுதான் refractive index. Next, light travels from a rarer to a denser medium. Okay, so it will be towards the normal. Angle of incidence are respectively I வந்து 45 degree and angle of refraction is 30 degree. Calculate refractive index. So mu is equal to sin I by sin R. Putna you get a okay. So sin I by sin R you get root 2 which is equal to 1.414. சரியா? So total internal reflection. Okay, so this is the last concept. Okay, last concept. So when light travels from denser medium into rarer medium, என்னது light வந்து denser mediumல இருந்து எனக்கு rarer medium வந்து travel ஆகுது அப்படினா என்ன சொன்னேன், it gets refracted away from the normal னு சொன்னேனா, while the angle of incidence in the denser medium increases, angle of refraction also increases. என்னது angle of incidence நான் வந்து increase பண்ண என்னோட angle of refraction என்ன ஆகுது, அது வந்து increase ஆகுது, and maximum value angle of refraction வந்து maximum it is 90 degree for a particular value. In the angle of incidence, maximum angle of refraction, okay, denser to rarer போறப்ப maximum angle of refraction நம்ம என்ன சொல்லுவோம், we call it as critical angle. சரியா? So maximum, okay, so maximum இதான் வந்து denser to rarer போறப்ப this is the angle of refraction, maximum it will be 90 degree. Okay, so this is 90 degree. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், this is critical angle. 90 degree is the critical angle. So the angle of incidence at which angle of refraction is 90 degree, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், critical angle னு சொல்றோம். At this angle, refracted ray gazes the surface of the separation. So நம்ம critical angle 90 degree வர மாதிரி நம்ம வந்து angle of incidence வைக்கிறோம் அப்படினா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we call it as angle of we call this as angle of critical angle னு சொல்றோம். So critical angle ல எனக்கு angle of refraction will be 90 degree. சரியா? So அந்த refracted ray வந்து it will be gazing the separation. சரியா? So இப்போ இந்த angle of critical angle இருக்கு பாத்தியா, when the angle of incidence exceeds the value of critical angle, okay, critical angle ல எனக்கு angle of refraction will be 90 degree. இப்போ இந்த critical angle வந்து வைக்கிறப்ப எனக்கு angle of refraction will be 90 degree. So நல்லா கவனிங்க, when the angle of incidence exceeds the value of critical angle, okay, critical angle விட என்னோட angle of incidence வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படினா refracted ray is not possible. அப்ப எனக்கு refracted rayவே வராது, 90 டிகிரில வரணும் critical angle ல, பட் critical angle விட ஜாஸ்தியா angle of incidence வச்சனா எனக்கு refracted ray is not at all possible. So அப்ப வந்து என்ன ஆகும், என்னோட ray வந்து உள்ளேயே வந்து reflect ஆயிடும். என்னது, உள்ளேயே வந்து reflect ஆயிடும், அதே மீடியம்ல reflect ஆயிடும். Okay, so the ray is totally reflected back to the same medium. இதுதான் நான் என்ன சொல்றேன், total internal reflection அப்படின்னு நான் வந்து சொல்றேன். Okay, so இந்த total internal reflection நான் வந்து achieve பண்ணணும்னா what are the conditions அப்படின்னு பார்த்தோம்னா, light must travel from denser to rarer medium. Okay, denser to rarer medium தான் light வந்து என்ன பண்ணணும், travel பண்ணணும், and angle of incidence வந்து inside the denser medium should be greater than the critical angle. இதான் two conditions to get total internal reflection. சரியா? These are very important. So இப்போ mirage காணல் நீ வந்து ரொம்ப சம்மர் சீசன்ல நீ வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க, பைக்ல போயிட்டு இருக்க, ஆட்டோ ரிக்ஷாலயே எங்க போயிட்டு இருக்கிறப்ப தூரத்துல வந்து உனக்கு அந்த ரோட்ல வந்து ஏதோ தண்ணி நிக்கிற மாதிரியே தெரியும்.
ஓகே, தண்ணி இருக்கிற மாதிரியும் தெரியும், ஆனா நீ கிட்ட போக 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 ஆக்சுவலா அங்க தண்ணியே இருக்காது. ஓகே, அதுதான் வந்து ஒரு illusion மாதிரி. So that is called as actually mirage. Okay, so on hot summer days patch of water may be on the road, this is an illusion. So summer seasonல air near the ground வந்து உனக்கு இந்த கிரவுண்டுக்கு நியர் கிட்ட இருக்கிற ஏர் வந்து ரொம்ப டென்சரா இருக்கும், ரொம்ப ஹாட்டரா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஹையர் லெவலை விட இந்த ரோடுக்கு மேலே இருக்கிற இந்த ஏர் வந்து கொஞ்சம் வந்து என்னது ஹாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வாட்டர் ஏர் இஸ் லெஸ் டென்ஸ். இது வந்து வாட்டர் ஏர் வந்து டென்ஸராக இருக்காது, இட் வில் பி லெஸ் டென்ஸ் கம்பேர்ட் டு த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஏர். அது வந்து கொஞ்சம் மோர் டென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ a ray of light bends away from the normal and undergoes total internal reflection. Okay, so இந்த ray of light இங்க denser to rarer வந்து நம்மளோட லைட் வந்து பாஸ் ஆகுறப்ப இங்க வந்து அந்த ரே வந்து என்ன ஆகும், total internal reflection undergo பண்ணும். அதனால உனக்கு என்ன ஆகும், உனக்கு இந்த மிரேஜ் வந்து பார்க்க you will be seeing the mirage. அதே மாதிரி நம்மளோட டைமண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மினுமினுக்குது இல்லையா, ஸோ அதுவுமே பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா? ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் total internal reflection even in optical fibers. Okay, so these are bundles of high quality composite glass or quartz fibers. So each fiber la vandu unak core and cladding nu rendu part irukum. So refractive index of the material of core is higher than of cladding. So a denser to rarer in the light pass agrappa angle of incidence உனக்கு critical angle விட ஜாஸ்தியா இருக்கிறப்ப total internal reflection வந்து நடக்கும். So அதனால signal in the form of light is directed at one and ஒரு ஃபைபரோட one endல இந்த லைட்டை வந்து நம்ம total internal reflection மூலமா இந்த ஃபைபர் மூலமா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? So it is used extensively for transmitting audio and video signal. ஆடியோ அண்ட் வீடியோ சிக்னலை ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வி யூஸ் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஓகே, அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸோட அதர் எதுக்கு இது யூஸ் பண்ணோம்னா தே ஹேவ் ஃப்ளெக்சிபிள் நேச்சர் அண்ட் பாடியில் கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப தே யூஸ் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். சரியா? ஸோ நம்மளோட இந்தியன் பார்ன் சயின்டிஸ்ட் இவங்க தான் ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ எஸ் பசங்களா, வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர். ஸோ லைட் சாப்டர்ல எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து கிளியரா வந்து படிச்சிருப்போம். ஸோ இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ்ல வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர், நீ வந்து நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ணி எனக்கு நீ கமெண்ட் செக்ஷன்ல போட போற. சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிச்சோம், லைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம், பிளேன் மிரர்ல லேட்ரல் இன்வர்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கான்கேவ் மிரர்ஸ்ல இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோம், கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் பார்த்தோம், மிரர் ஈக்குவேஷன், அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்த்தோம், நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம், அண்ட் ரிஃப்ராக்ஷனோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் அதே மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் ஸோ இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் பசங்களா. நீ தான் புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண போற. ஓகே, ஸோ நான் வந்து உனக்கு சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மட்டும் உனக்கு சொல்லுவேன். மீதியெல்லாம் வந்து யூ கேன் ஆல்ரெடி யூ ஹேவ் இன்ஸ். நீங்கள் நியூமரிக்கல்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. ஓகே, ரே ஆஃப் லைட் passes from one medium to another medium. Refraction takes place when angle of incidence is one medium to another. Refraction takes place when angle of incidence is 45 degree, 90 degree, 45 degree. Dash is used as reflectors in torchlight, concave mirror. இல்லையா? We can create enlarged virtual images with concave mirror. இல்லையா? When the reflecting surface is curved outwards, okay, reflecting surface உனக்கு outwardsல இருக்கு அப்படின்னா the mirror formed will be convex mirror. When a beam of white light passes through a prism, it gets prismல வந்து white light pass பண்றப்ப it gets deviated and dispersed. Speed of light is maximum in rarer mediumல தான், diamond glass vacuum. Okay, true or false? Angle of deviation depends on the refractive index of the glass. True or false? Angle of deviation depends on the refractive index of the glass. Okay, if a ray of light passes obliquely from one medium to another, it does not suffer any deviation. True. The convex mirror always produces a virtual diminished and erect image. True. When an object is at the center of curvature of concave mirror, center of curvature இருந்துச்சுன்னா the image formed will be virtual and erect. False. Center of curvature இருந்தா center of curvature தான் இருக்கும் இல்லையா? ரியல் அண்ட்
inverted தான். The reason for brilliance of diamonds is total internal reflection of light. True. இல்லையா? So I think it is clear. Okay, so the angle of deviation depends on the refractive index. So this is actually true and this is false. Okay, yes pasangala. So in going from rarer to denser medium porappa ray of light bends towards normal. Mirror used in searchlight is concave. Angle of deviation of light ray in a prism depends on the angle of incidence. Radius of curvature of a concave mirror whose focal இது நீங்க கண்டுபிடிங்க. Large dash mirrors are used to concentrate. Large concave mirrors வந்து உனக்கு solar heaterல யூஸ் பண்ணுவாங்க. Okay? Match the following. I think you can do it. Assertion reason பார்த்துக்கலாம். Okay? Book backல Cartesian sign convention வச்சு negative focal length. Which mirror and which lens has negative focal length? Negative focal length வந்து concave mirror. Name the mirror that can give an erect and enlarged image. நம்மளோட concave mirror. Same sized inverted image. Same sized inverted image. அதுவுமே உனக்கு erect and enlarged image concave. Same sized inverted image concave. at a different position. Okay? If an object different position, அது என்ன position சொல்லுங்க. If an object is placed at the focus of a concave mirror, image formed will be at infinity. அதாவது actually image form ஆகாதுன்னு கொடுத்திருப்பாங்க. Why does a ray of light bend when it travels from one medium to another? Due to the change in velocity of the light. Okay? What is the speed of light in vacuum? 3 to 10 power 8 meter per second. Concave mirrors dentist use பண்ணுவாங்க எதுக்காக? Because parallel rays ல பட்டோனே அது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொசிஷன்ல உனக்கு லைட் வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். அதை வச்சு நீ அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஃபோக்கஸ்க்கும் கர்வேச்சருக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சோன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஆல் between C and F னா beyond C தான் ஆக்சுவலாக. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த ஆரோஸ் டு கம்ப்ளீட் த ரே டயக்ராம். ஓகே, ஸோ ரியர் வியூ மிரர்னா என்ன மிரர்? இட் இஸ் கான்வெக்ஸ் மிரர். டென்டஸ் மிரர் வந்து கான்கேவ். டார்ச் லைட் மிரர் இஸ் கான்கேவ். மிரர்ஸ் இன் ஷாப்பிங் மால்ஸ் அது வந்து இட் இஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. மேக்கப் மிரர் இஸ் கான்கேவ். சரியா? Direction of incidence ray after reflection from a spherical mirror, retrace its path. அதுக்கான reason. So this is easy. Okay? Magnification na என்ன? Object size விட image size எவ்வளோ times அதிகமா இருக்கு size அதை சொல்றது தான் magnification. அது sign convention for image and real image and virtual image கேட்டிருக்காங்க. அந்த tabular column வந்து எழுதணும். Spherical mirror formula and meaning of each symbol, pole, center of curvature, focal length இதை பத்தி நீ explain பண்ணணும். Okay? Yes, ray diagrams at different position அது கேட்டிருக்காங்க. Refraction எப்படி different mediumsல இருந்து different medium travel ஆகுறப்ப ஒரு refraction வந்து takes place கேட்டிருக்காங்க. So yes பசங்களா, numericals you have to solve and give சரியா? So yes, you can actually answer. So ஹாட்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் வேணும்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ எஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு படிச்சாச்சு. ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட் சீரீஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அண்ட் பசங்களா, கண்டிப்பாக இதோட நோட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் இன் வாட்ஸ்அப் சேனல். அண்ட் இதோட செஷன் PDF உனக்கு நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். சரியா? ஸோ ஓகேடா பசங்களா, பை.